ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அவங்க வேற இன்ட்ரோவை மாற்றுன்னு வேற கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது இருந்தால் அனுப்பிச்சி விடுங்க, மாற்றிக்கலாம். நல்லபடியாக எப்படி இன்ட்ரோ கொடுக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு இன்ட்ரோ. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரே மாதிரி டோனில் இருந்துச்சு, வேற ஏதாவது வித்தியாசமாக சொன்னோம்னா ஏதாவது இருந்தால் அனுப்பிச்சி விடுங்க. நல்லதா கலாய்க்கிற மாதிரிலாம் அனுப்பக்கூடாது. நம்ம குடும்பங்கள் நம்மளை ஃபஸ்ட்டு கலாச்சிட்டு தான் அதுக்கப்புறம் வெட்டி ஆய்க்கிறதுனா கலாச்சிக்குங்க, நான் அனுப்பிச்சி விடுங்க. சரி, ஓகே. இது அப்படி படிச்சிருட்டுமா? பாடிடுங்களா பேசாம? பாடிடுங்க. நல்லா இருக்காது. எவனோ எழுதி கொடுத்த டைலாக்கை நான் வந்து படிக்க தான் செய்யணும், அது பாடக்கூடாது. நான் நல்ல டைலாக் ரைட்டரை வச்சு எழுதியிருக்காங்க. நான் பார்க்காத வெற்றியும் இல்லை, நான் பார்க்காத தோல்வியும் இல்லை, எந்த தோல்வியும் அது நிரந்தரமும் இல்லை அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் ஃபஸ்ட்டு இதுதான் சொல்லியிருக்காரு, நம்ம கம்பேக் கொடுக்கணும், நம்ம வந்து விளக்கு, அதுக்கு ஊருக்கே வெளிச்சம் கொடுக்கறது வந்து விளக்கு, ஆனால் அதுக்கு கீழே இருக்கிறது இருட்டு, அந்த இருட்டை வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம், அது நம்மளோட தப்பு தான். ஒரு வழியாக திமுக இது என் மேலே தான் தப்புன்னு சொல்லி தப்பை ஏற்றுக்கொண்ட தினம் ஆகஸ்ட் 22. ஏங்க சிரிக்கிறீங்க? வேலாயுதம் படத்துல சந்தான கடைசியா அந்த பணத்தை திருடிடுவாரு. ஆமா, மாப்பிள்ள சொன்னபடியே கடைசி இந்த பணத்தை திருடிட்டான்டா அப்படின்னு ஊரே நின்று வேடிக்கை கை தட்டி சிரிக்கும். அந்த மாதிரிதான் வந்து கடைசியா ரீல்ஸ் இல்ல, இது இல்ல 6 மாசத்துல ஆட்சி எதுவுமே இல்ல. ஆமா, தோல்விக்கு காரணம் நம்ம தான் கணிக்க தவறிட்டோம், நம்ம மேலதான் தவறு இருக்கு அப்படின்றத ஒரு வழியா 100 நாட்களுக்கு பிறகு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா 3 மாசம் டைம் கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் இப்ப நடக்காதுன்னு தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கு. அவங்க RS பாரதி பேசுறது, ஆராசா பேசுறது, இவங்க எல்லாம் பேசுறத வச்சு பார்த்தா தெரிஞ்சிருக்காங்க, ரைட் இது மாதிரி சரிப்பட்டு வராது போல, ஒத்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா வந்து ஆமாங்க தோத்துட்டோம், தோத்ததுக்கு காரணம் நாங்க தான், வேற யாரும் கிடையாது, முக்கியமா நான் தான், எங்களுடைய தோல்விக்கு காரணம் நான் உட்பட எல்லாரும் தான் வந்து காரணம்ன்றத ஒரு மாதிரி பூசி மொழிக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆமாங்க நாங்க தான்றதை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கம்பேக் அதாவது இப்ப எப்படி மாறுறாங்கன்னா, முன்னாடி வந்து சொல்லுவாங்களே சீனி சக்கரை சித்தப்பா, ஏட்டில் எழுதி நக்கப்பா, தொட்டுப்பார் சீண்டிப்பார்லாம் தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. இதெல்லாம் ட்ரோல் மெட்டீரியல், இதெல்லாம் இப்படி எல்லாம் பேசினா இனிமே நம்மளை வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப எப்படி பேசணும் சொல்லுங்கன்னா, கம்பேக் கொடுக்கறதுல நம்மள மாரி கம்பேக்னா இப்ப நம்ம இதெல்லாம் வந்து சினிமால யூஸ் பண்றது. பாருங்க, சூர்யா கருப்பு படத்துல கம்பேக் கொடுத்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்ற மாதிரி திமுகவும் கம்பேக் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அது ஏதோ ஒண்ணு இவரு விஜய் தான் சொல்லுவார் ஒரு படத்துல, அந்த அழிக்கிறதுலேயே நான் தாண்டா ஸ்பெஷலிஸ்ட், அதே மாதிரி அந்த பிராண்ட் அழிக்கிறதுலேயே நான் தாண்டா ஸ்பெஷலிஸ்ட்ன்றது, அந்த பிராண்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலா வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்களே வந்து போட்டுக்கிட்டாங்க. அப்படி இன்னைக்கு திமுகவுடைய பிராண்ட் அழிக்கிறதுன்னு, திமுக பிராண்ட் அழிக்கிறதுக்கு திமுக தான் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்ல முடியுமா? இல்ல, ஆட்கள் இருக்காங்கல்ல, திமுக பிராண்ட் அடிக்கிறது இல்ல, திமுக அழிக்கிறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்காங்க, கூடியதான் வச்சுட்டு தெரியுறாங்க. அவங்களுக்கு தெரியல என்ன பண்றது பாவம். இல்ல, இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கும் இப்ப இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு ஒரு 15, 20, 18, 20, 25 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற யாருக்குமே பழைய அந்த இதெல்லாம் வந்து பிடிக்க மாட்டேங்குது. இவங்க பேசுற விதங்கள் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது, ஏத்துக்க முடியுதுன்னா இதெல்லாம் இப்படிதான், இது கப்பி அப்படின்றது நமக்கு தெரியாதனால நம்ம வந்து விட்டுட்டு போயிடுவோம். ஆனா அந்த ஜெனரேஷன் இருக்குல்ல, இந்த 2K கிட், இந்த 25ல இருக்காங்கல்ல, ஜென்சி பிளஸ் இதெல்லாம், அவங்களுக்கு எல்லாம் வந்து இது சுத்தமா வந்து பிடிக்கல. நிறைய பேர் பாருங்களேன், நிறைய பத்திரிகையாளர்கள், நிறைய அரசியல் நம்மளாம் பேசணும்ல, அந்த மாதிரிதான் இவங்க எல்லாம் பேசுறதே அவங்க பார்க்கவே விரும்பல. உங்களை எல்லாம் நாங்க பார்க்கவே விரும்பல, ஏன் எங்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேட்டகரி. இது பேசுறதே அபத்தமா இருக்கு, நீ பேசுறது ஃபுல்லாவே தப்பு, நீ தப்பா தான் பேசுற, உன்னை எப்படி நான் ஏத்துக்க முடியுன்ற சுச்சுவேஷனுக்கு தான் அந்த 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 கேட்டகரியில உள்ளவங்க, வயசுல உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ அவங்கள மாதிரி RS பாரதி மாதிரி இருக்கவங்களோ, லியோனி மாதிரி இருக்கவங்களோ அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதோடைய வெளிப்பாடு தான் இந்த கம்பேக் கொடுக்கறது. ஆனா அதை யார் பேசுறான்னா 70 வயது மிக்க தலைவர் தான் பேசுறாரு. ஆமா, இன்னைக்கு என்ன கூட்டம்? திமுகவுடைய செயற்குழு கூட்டம். இந்த செயற்குழு கூட்டத்துல நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. இப்ப இனிமே 110 மாவட்ட செயலாளர்கள் வந்து இருப்பாங்க, 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்புறம் 3 முறைக்கு மேல
ஃபர்ஸ்ட் 2 முறை, அதுக்கப்புறம் 3 முறைக்கு மேல வந்து மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஒரு மாநகர செயலாளர்னு ஒரு போஸ்டிங்கே இல்ல அப்படின்ற ஒரு இதை வந்து முடிவு எடுத்திருக்காங்க. அப்புறம் எல்லா இதுக்கும் ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க. எல்லாம் 50 வயசுக்கு 50, 60, 60ன்னு குறைச்சிட்டாங்க எல்லாத்துக்கும். இவங்க மாவட்ட செயலாளருக்கு 70க்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அந்த மேடையில இருந்த இளைஞர்கள்லாம் யாரு இன்னைக்கு மேடையில? ஜென்சி. அதான் யாரு? ஆராசா, அதெல்லாம் தலைவர். ஆமா, 70 வயது. துரைமுருகன் 80+. ஆமா. ஆராசா 60+. சிவா இருந்தாரா? திருச்சி சிவா அவரு இருந்ததா நான் இன்னும் பார்க்கல. அது நிறைய பேர் இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருமே அதெல்லாம் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் ஃபார் டிஎம்கே. தெரிஞ்சு பார்த்தோம், எல்லாமே பார்த்துட்டு தானே இருக்கும். அதோ இப்போ ஒரு முடிவு ஆக மொத்தம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேல நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னா அடுத்த கட்டத்தை நம்ம ஏதாவது பண்ணணும். இது வந்து கிட்டத்தட்ட இதெல்லாம் பண்ணதே கிடையாது. அவங்க வாழ்க்கை சரித்திரத்திலேயே இதெல்லாம் பண்ணதில்லை. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதாக வரலாறுகள் சொல்லுது. இருக்கு, சின்ன சின்னதா பண்ணாங்க, அது பண்ணாங்க. அப்ப 40 வயசுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. 40 வயசுக்கு முன்னாடி துரைமுருகனுக்கு என்ன வயசு? 40 வருஷத்துக்கு முன்னாடி 40. இவருக்கு 40 குறைச்சிங்க 30. யாருக்கு? ஸ்டாலின் சாருக்கு அன்னைக்கு 30. இன்னைக்கு நம்ம ரமேஷ் அவருக்கு 70 அந்த மாதிரி இருக்கிறாங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய 40 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண இதை வந்து இன்னைக்குதான் மறுபடியும் தூசி தட்டி லியோ தாஸ் அப்படின்னு தட்டி, ஓ பாத்தீங்களா இப்படிதான் நம்ம இருந்தோம், இது அதே ஸ்டைல்ல தான் இப்ப தாவேகா வந்திருக்குது அப்படின்னு காட்டிட்டு இருந்திருக்காங்க. இப்பதான் வந்து அந்த புத்தி வந்து சரி மாத்தணும்னா கூட எதையும் மாத்தல. இப்ப மாற்றணும் உடனே மாறி அப்படியே சிட்டி ரோபோடைய பெருசு ஆகி பயங்கரமா நிக்கும்ல, அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. அப்படியெல்லாம் நிக்கல. மாவட்ட செயலாளர்கள் குறைச்சிருக்காங்க. 13 மாவட்ட செயலாளர்கள் இதனால அடிபட்டு இருக்காங்க. யாரு? ஆர்எஸ் பாரதி உட்பட, சாரி ஆர்எஸ் பாரதின்ற நம்ம பண்ணாரு, ரகுபதி, உம்மனிதா, இந்த மாதிரி ஒரு 13 பேர் வந்து இதுல இன்னைக்கு சிக்கிட்டாங்க. அது எடுத்து வச்சேன் நானு. ஏவா வேலு போச்சா? ஃபர்ஸ்ட் விக்கெட் போச்சு. பெரிய விக்கெட். செஞ்சி மஸ்தான். அடடா, அது அந்த இதை போட்டுட்டு வந்தாருன்னா மையெல்லாம் போட்டு வந்தாருன்னா பார்க்கவே 33 வயசு தான் தெரியும். அந்த மாதிரி இருப்பாரு. இன்னும் யூத்தா இருப்பாரு. ஆமா, யூத்தோ. KKSSR ராமச்சந்திரன். போச்சு. அப்புறம் ஆர் கார்த்திக். பாருங்க, கார்த்திக் அந்த சோதனை பார்த்தீங்களா? கார்த்திக் நிறைய சோதனை இருக்கு. முத்துச்சாமி 70+ல இருக்காரு. சாக்கோட்டை அன்பழகன், அப்புறம் ரகுபதி, சுந்தர், அப்புறம் SR சிவலிங்கம், தளபதின்னு பேர் வச்சு தளபதின்னு ஒரு பேரா இருந்தாலும் பரவாயில்ல. ராமகிருஷ்ணன், ஆவுடையப்பன், இவங்க எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டாங்க. இவங்க எல்லாருமே வந்து தூக்கல. இந்த விதிகளுக்கு 70 வயசுக்குள்ளார விதிகளுக்குள்ள வந்ததுனால சரி இப்ப இவங்க எல்லாம் தூக்கிட்டாங்களே, இதனால என்ன ஆகும்? கட்சின்னா அவங்க பையன் வருவாங்க, அடுத்து அவ்வளவுதான். பெரிய வித்தியாசம் இல்லை. ஒண்ணு அவங்க வருவாங்க, அவங்க வாரிசுகள் இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப வேண்டியவங்க, இவங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் இந்த பதவியெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாதுங்க. ஏன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் ஃபேர் எலெக்ஷன் நடத்த போறோம், உள்கட்சிக்குள்ளேயே ஃபேர் எலெக்ஷன் நடத்துவோம், அதில் யாரெல்லாம் போட்டி போடுறாங்களோ அது வந்து யார் தேர்ந்தெடுத்து யார் வந்து எலெக்ட் பண்ணி அங்கே இருக்கிறவங்க ஓட்டு போட்டு யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து அந்த பதவியை கொடுப்போம்னே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி இது என்ன வந்தவங்க பரம்பரையாக கொடுக்குற இதுவா? அது அப்படிலாம் பண்ண மாட்டோம். உன் பேர் என்ன? டேவிட், இனிமே நீ டிராவிட், வா போலாம். உன் பேரு சங்கிலி, இனிமே நீ கங்குலி. இந்த மாதிரி தான் ஆள் எடுக்கணும். அப்படிதான் நடக்குங்க, வேற எப்படி நடக்காது. வா அவருக்கு தெரிஞ்சவனா, சரி அப்ப நீ வா. ஓ இவருக்கு தெரிஞ்சவனா, நீ இங்க வா, வாங்க எல்லாரும் போவோம்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒண்ணு நடக்கும். இது ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லி திமுகக்குள்ள வந்து நம்புறாங்க. என்ன இருந்தாலும் சீனியர்ஸ் தான். ஜூனியர்ஸுக்கு அங்க வழி விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. நீங்க சட்டமன்றத்தை பார்த்தாலே தெரியும். அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும். அப்படியே அனிதா அப்படியே தூங்கிட்டு இருப்பாரு. பொங்கல் சாப்பிட்டு KKSSR இப்படி சைடு வாங்கி இப்படி உட்கார்ந்து இருப்பாரு. சீக்கிரம் முடிங்கடா அப்படின்னு. KN நேரு பின்னாடி தேனிக்காரர் எந்திரிச்சு, சுகர் பேஷண்ட்டுங்க, சொன்னா கேளுங்க, ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல சட்டமன்றத்தெல்லாம் முடிக்கணுங்க. என்ன நீங்க 7 மணி வரைக்கும் இழுத்துட்டு போனீங்கன்னா என்னதான்? எங்க வீட்டுல கேக்குறாங்க, என்ன நீங்க அரசியல்ல இருக்கீங்களா இல்ல காலேஜ் எதுவும் முதியோர் காலேஜுக்கு எதுவும் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? அது வேற. யாரு? அனந்தசித் அவர்கள் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சட்டமன்றம் நடத்துறதுக்கு எவ்வளவு செலவாகுது தெரியுமா? அவ்வளவு சட்டமன்றம் செலவாகிட்டு இருக்குது கோடி கணக்குல. நீங்க என்ன வந்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாருமே அந்த வேலையை தானே வந்து பாக்குறாங்க. ஆனா தூங்குற மாதிரி தான் அந்த இடமும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் ஒருத்தர் பேசும்போது வேற என்ன மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் சுவாரஸ்யமா பேசினாலும் பரவாயில்ல. சில பேர்லாம் பேசுறது எதுக்கு பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் வந்து நடக்குது. அப்போ இந்த தீர்மானம்
தீர்மானங்கள் இதெல்லாம் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்புறாங்க. தலைவர் அவர்கள் நம்புறாரு. 70 வயசுக்கு மேல வந்து இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இருக்காதுன்றாரு. ஆனா 70 வயசுக்கு மேல தலைவரா இருக்கலாமான்னு கேட்டா அதுக்கான விதிகள் எதுவும் போடப்படலைன்னு நினைக்கிறேன். ஆமா, கரெக்ட் தான். தலைவரெல்லாம் இருக்கலாம். இந்த மாதிரி பதவிகள் மட்டும்தான் தூக்கும். அதாவது அடுத்த கட்டத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கு இல்ல. இங்க சுத்தி அங்க சுத்தி ஏன் தலையிலே கை வைப்பீங்க? அதுக்கு நானே இல்ல, ஒரு 2 தடவை தான் தலைவரா இருக்கணும், 3 தடவை தான் தலைவரா இருக்கணும்ன்ற மாதிரி எதுவும் இது பண்ணக்கூடாது. அப்பா ஒரு தடவை அடுத்த தலைவர் அப்பா ஒரு தடவை தான் முதலமைச்சரா இருந்திருக்காரு. தலைவருங்க, முதலமைச்சர் கட்சி தலைவர். கட்சி தலைவரா ஒரு 2 தடவை தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்க கூடாதுன்னு. அதை தாண்டி ஒரு தடவை தானே, அப்பயும் ஒரு தடவை தானே, 2 தடவை இருந்து இருக்காருல, 2018 இருந்து இருக்காருல, எதிர்கட்சியா உட்கார்ந்து இருக்காரு. அது கூட செயல் தலைவர் தான், செயல் தலைவராக தான் இருக்காரு, முழு தலைவராலாம். இன்னொரு சான்ஸ் இருக்குது. இருக்கு. அது மாதிரி இல்ல, கொண்டு வரலையே அந்த மாதிரி விதிகள் எதுவும் வந்து கொண்டு வரல. ஏன்னா நம்மளுது தானே, நம்ம எப்ப வேணாலும் இங்க நான் தான் கிங்கு, நான் வச்சதான் ரூல்ஸ், அந்த மாதிரி கப்பு சிப்புன்னு இருக்கணும். அந்த மாதிரி நல்ல கார்டா ஒண்ணு எடுத்து வச்சிருந்தாங்க. வெளியில போய் பிரச்சாரம் பண்ணி வாக்கு பெறுவதை விட நம்ம கட்சிக்காரங்க முதல்ல நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட நம்ம வந்து அரசியல் வந்து நம்ம பேசணும். குடும்ப உறுப்பினர்கள் வந்து குழந்தைங்க கிட்ட, வீட்டு அக்கம் பக்கவங்க கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் பேசி வாக்கு வந்து சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எப்போ? இப்போ ஆமா, இப்போ எலெக்ஷன் எங்க வருது முதல்ல கேட்கறதுக்கு போய் உள்ளாட்சி வருதுல, அடுத்தது உள்ளாட்சி வரும்போது பாத்துக்கலாம். ஆமா ஆமா, குடும்ப உறுப்பினர்கள்ட்ட எல்லாமே பேசி போய் வாக்கு சேகரிங்க அப்படிங்க. அதெல்லாம் போயிடுச்சுங்க, அதெல்லாம் குடும்ப வாக்கெல்லாம் 30,000 பேருக்கு ஒரு இதுன்னு சொல்லி நாங்க இது பண்ணிருக்கோம். இதுக்கு மேல ஆல்ரெடி ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பேக் திமுக, இனி பழைய திமுக நீங்க பாப்பீங்க, களத்துல நாங்க இறங்கிட்டோம், சதைச்சிருவோம் இனிமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியனுக்கு தான் மரியாதை, இந்தியன் டூக்கு இல்ல, கோ பேக் இந்தியன் தான். அதனால வந்து அதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாங்க. கம்பேக் கொடுத்துட்டோம், பழைய திமுக என்னன்னு தெரியுமா? தெரியுமே. என்னது? இதை விட மோசமானது சங்கிலி அறுப்பு. இப்ப இதை விட மோசமானதுதான் பழைய திமுக. அவங்களுடைய வரலாற்று படி என்னன்னா, கூற்றுப்படி என்னன்னா, அடிதடி, வெட்டுக்குத்து, ரவுடிசம், பஞ்சாயத்து, எதுனாலும் மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது, நாங்க தான் எல்லாமே எங்களுக்கு அப்படின்ற ஒரு மனநிலை. இதெல்லாம் தான் பழைய திமுக. அப்ப அந்த பழைய திமுகவை தான் வரப்போறீங்களா? அப்படி வரதுக்கு நீங்க அவ்வளவுதான், வரவே வேணாம், ஆரம்பிச்சீங்கனாலே போதுமானது, முடிச்சு விட்டுருவாங்க. ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப நல்ல பேருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும், சீரும் சிறப்புமா வந்து இருக்கும். பழைய திமுக இருக்கக்கூடிய RS பாரதி இப்ப ஒருத்தர் பேசுறதுனாலயே ஏகப்பட்ட பஞ்சாயத்து வருது, ஏகப்பட்ட பேர் வந்து டென்ஷன் ஆகுறாங்க. ஜெனரல் ஆடியன்ஸுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படிங்க அதை தேடி கண்டுபிடிச்சு நாங்க பழைய திமுகவா வருவோம், பழைய பன்னீர்செல்வமா வருவோம் அப்படின்னு பேசுறது எல்லாமே வந்து சரி பண்ணிட்டு போங்க, நாட்டுக்கு நல்லது. அதனால பன்னீர்செல்வம் தான் வந்துட்டாரு, அப்புறம் அது பன்னீர்செல்வமா எங்க போயிருக்கு? பன்னீர்செல்வம் தான் வந்துட்டு அப்புறம் என்ன பன்னீர்செல்வமா கண்ணீர் செல்வமா போயிருக்காருங்க. இது ஒரு வழி இல்லைங்க, என்ன எப்படியாவது சேர்த்துக்குங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அடுத்த 100 ஆண்டுகளுக்கு கழகத்தில் பயணம் தொடர்றதுக்கான தீர்மானம் வந்து நிறைவேற்றோம், நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம், சும்மா இந்த இப்போ போன்றதுக்கெல்லாம் வரல, போர் அடிப்பதற்காக களத்திற்கு. ஆமா, போர் அடிக்கிறதுக்கு நாங்க அரசியலுக்கு வரல, மாரடிப்பதற்காக வந்திருக்கிறேன் நானு. பின்ன நம்ம மக்களுக்காக எதுவுமே பண்ணாம, ஒரு போராட்டம் பண்ணாம, எந்த ஒரு வேலையும் செய்யாம இன்னைக்கு இருக்கிற அரசு மாதிரி வந்தவங்க நினைக்கிறீங்களா? அப்படி நம்ம வந்துடவும் கூடாது, வரவும் கூடாது, உழைச்சு வரணும். அப்படிலாம் உங்களால வரவும் முடியாது. நீங்க எவ்வளவு முக்குனாலும் உங்களுக்கு 59 சீட்டு தான், அதுக்கு மேல தரல. இப்படி போற போக்குல வந்து தாவேக்கா ஒரு அடி அடிச்சோம் பாத்தீங்களா? என்னது இப்ப பேசணும், இந்த போற போக்குல போர் அடிக்குதுன்னு. ஆமா, ஏங்க வீட்டுல போர் அடிக்குதுதான் செயற்குழுவே கூட்டி இருக்காங்க, வீட்டுல சும்மா இருக்க முடியலன்னா அவரே கிளம்பி வந்திருக்காரு. எங்கேயாவது போலான்னு பார்த்தா எம்எல்ஏவாவும் இல்ல, சரி ஏதாவது பேசலாம் வைக்கலாம்னு பார்த்தா அதுவும் முடியாது. கேட்டா நீங்க தான் முதலமைச்சர்னு சொல்றானுங்க, ஆனா யாரும் வந்து அதிகாரிகள் வந்து வரமாட்டேங்கிறாங்க, நம்ம சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு போய் சொன்னாலும் கூட, இல்லையே விஜய் தானே இருக்காரு, நீங்க என்ன நம்ம ஆட்சின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதான் 10,000 ரூபாய் தான் வேற இருக்கு, அதுவே செலவாகி போச்சு, மைனஸ்ல போயிட்டு இருக்கு. கார் வேற இல்ல, பேரண்ட தான் கார் வாங்கணும், பேரண்ட கார் வாங்கி தான் வெளியே போற நிலைமையில இருக்கும். சோ இவ்வளவு பிரச்சனைகள் வச்சுட்டு சரி செயற்குழுவாது கூட்டுவோம், அங்க எல்லாரும் வருவாங்கல்ல, அங்க நம்ம பேசணும்னா அது வந்து இவங்கெல்லாம் எடுத்து ஃபயர் விடுவாங்க. இந்த நிறைய பேர் இருப்பாங்களா, அதுக்கு ஃபயர் விடுறதுக்கு ஒரு டீம் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து ஒரு நாள் ஃபயர் விட்டு ஜாலியா ஃபன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வேற ஒண்ணும் இதுல இன்னும் ஸ்பெஷல் நியூஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இருந்தாங்க, உட்கார்ந்தாங்க, சாப்பிட்டாங்க, பேசினாங்க, கிளம்பி போயிட்டாங்க. இளைஞர்களுக்கு வழிவிடணும், இளைஞர்கள்லாம் வெளியே அந்த பக்கம் தான் உட்காரணும், மேடையில் இருக்கக்கூடாது. அடுத்து கனிமொழி அவர்கள் வந்து சொல்லிட்டாங்களாம், இணை துணை இந்த சீன்லாம் இங்க இருக்கக்கூடாது, கொடுத்தா நேரடி பதவி,
பொதுச் செயலாளர்னா பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்லாம் வேணாம். தலைவர்னா தலைவர், இந்த துணை தலைவர்லாம் வேண்டாம். எனக்கு இந்த ஓபிஎஸ் பதவிகள்லாம் வேண்டாம், எனக்கு இபிஎஸ் பதவிகள் தான் வேணும். அப்படி கொடுக்கறதா இருந்தா கொடுங்க. ஆமா, இல்லைன்னா ஆமா. ஏங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவங்கள போய் நீங்க வந்து ஒதுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவங்க ஏதோ ஒண்ணு ரெண்டு பண்றதுனாலதான் ஓகே இவங்க கேட்கறாங்க, இல்ல இவங்க கேட்கறாங்க. மற்றவர்கள் கேட்கறத விட இவங்க கேட்கும்போது கொஞ்சம் ஒரு இப்போ ரகுபதியோ ஒரு RS பாரதி அவர்களோ ஆராசாவோ பேசினா ஒரு மாதிரி ஆபாசமாவோ அசிங்கமாவோ ஒரு மாதிரி கேட்கவே இதெல்லாம் கேட்க முடியாது போங்க அப்படின்றத இப்ப கனிமொழி அவங்க சொன்னாங்கன்னா கேட்கறாங்க. ஓகே மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது, சரி ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னாது கேட்கறாங்க. அப்போ அவங்களையும் ஒதுக்குனீங்கன்னா எப்படி? ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறதுல பிரச்சனை இருக்கு. அவரு கவுண்டர் காமெடி பண்றன்ற பேர்ல வந்து சினிமா செய்திகளை பார்க்க மாட்டேன், அதை பார்க்க மாட்டேன், அதை அவங்கள்ட்ட போய் கேட்க வேண்டியதானே அப்படின்னு வந்து ஒரு டோன் எடுத்து பேசுவாரு. அது பெருசா ரசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ கனிமொழி அவங்க பேசுறதுல ஒரு அரசியல் இருக்கு, நியாயமான சில விஷயங்கள் முன்னெடுத்து வைக்கிறாங்க, ஒரு பெண் தலைவர் அப்படின்ற ஒரு சாஃப்ட் இருக்கு. ஸோ இந்த சாஃப்ட் கார்னர் வச்சு அவங்களால ரீச் ஆக முடியும். ஆனா இந்த ரீச் ஆகிறத இந்த குடும்பம் விரும்புமா? இதை ஏத்துக்குமா? அறவே விரும்பாது இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா துணை இணை பனை அப்படின்னு ஏதாவது பண்ணணும். இந்த கதையை இங்க ஆகாது ராஜா, கொடுத்தா நேரடியா பதவி கொடுத்துருங்க. பொருளாளர்னா பொருளாளர், பொதுச் செயலாளர்னா பொதுச் செயலாளர், அமைப்பாளர்னா அமைப்பாளர், அமைப்பாளர், பொதுச் செயலாளர். இதெல்லாம் எனக்கு இருக்க கூடாது. பிடிக்காதுன்னா தூத்துக்குடி ஏன் பிடிக்காது? தூத்துக்குடியை பிடிக்கும், தூ பிடிக்காதுன்னு சொல்லல, தூ பிடிக்காதுன்னு தான் சொல்லியிருக்கேன் நான். இந்த தூ எனக்கு வேணாம், நான் ஏற்கனவே என்கிட்ட தூ இருக்கு, அதனால இந்த தூ எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. பதிலுக்கு அவங்க தூன்னு கேட்டாங்கன்னா தூ துப்பிட்டு போயிருவாங்களா? துப்ப முடியுமா? இப்ப இவங்க இருக்கிற நிலைமைக்கு இவங்களை பார்த்து இவங்க துப்ப முடியுமா? ஏங்க 2 இடத்துல இப்ப அவங்க ஆக்டிவா இருக்காங்க. டெல்லிலயும் அவங்க தான் ஆக்டிவ், டெல்லிலயும் அவங்க தான் பிஜேபி கூட வந்து பேசுறது வைக்கிறது, என்ன போஸ்டிங் வேணும் வேணாம், நாங்க உட்காரலாமா வேணாமா எந்திரிச்சு போறதான்னு முடிவு பண்ற இடத்துல இப்ப அவங்க இருக்காங்க. அங்க இவங்களுக்கு இவங்களோட ஹெல்ப் வேணும், இங்கேயும் இவங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. இங்கேயும் உதயநிதி ஸ்டாலின் கூட இப்போ ஒரு இணக்கமான போக்குல தான் அத்தை வந்து இருக்காங்க. அத்தையும் மருமகனும் வந்து ஓகே நம்ம இப்படி பேசலாம், இதை பண்ணலாம், இதுக்கு நீங்க போங்க, இதுக்கு நாங்க போறேன், இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தைகளோட தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இவங்களுடைய ஹெல்ப்ன்றது இப்போ இவங்களுக்கு கம்பல்சரி வேணும். வெறும் ஹெல்ப்பை மட்டுமே வாங்கிக்கிட்டு மறுபடியும் இவங்களை கொண்டு போய் டெல்லியில இது பண்றதை அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? ஓகே ரைட்டு, இப்போ இதுதான் சான்ஸ், இப்பயே வாங்கிடுவோம். எதா இருந்தாலும் அமைப்பாளரோ துணை அமைப்பாளரோ பொறுப்பாளரோ பொதுச் செயலாளரோ என்னவா இருக்கோ அது இப்பவே வாங்கிடணும்ன்ற ஒரு முடிவோடு அவங்களும் வந்து இறங்கியிருக்காங்க. இது நடக்கும், உறுதியா நடக்கும். இது ஏன் இன்னைக்கு நடந்துச்சு இந்த கூட்டம் சொல்லுங்களேன், சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க. சென்னைனால? அதனாலயா? சென்னைனால? சென்னை நம்மளோடது, அதனால சென்னைனாலாம் நீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. வேற என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? இன்னும் தாவேக்காவோட கொடி அறிமுகப்படுத்தின நாள் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் 20. தாவேக்காக்கு தெரியுமா இது? எது இந்த விஷயம்? இல்ல பாய்ஸ் மட்டும் ஃபயர் விட்டாங்க, அங்கிருந்து எதுவும் ஃபயர் வரல. ஸோ அதுதான் 2 வருஷத்துல ஒருத்தவங்க இன்னைக்கு ஆட்சியே பிடிச்சிருக்காங்க. இந்த நாளை நம்ம மறந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த நாளை அவங்களே மறந்துட்டாங்க. கொடி அறிமுகப்படுத்தினவரே அது இன்னைக்கு ஞாபகம் வச்சிருக்க மாட்டாரு. அதை பத்தி நான் எந்த ட்வீட் கூட எதுவும் போட்ட மாதிரி தெரியல. இதை நீங்க சொல்ற விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஏதாவது எடுத்து 4 இடத்துல போட்டு அவ்வளவுதான். ஆமா, இது என்னவோ பெரிய இதனால இந்த நாளை வந்து மறக்கடிக்கணும்ன்றது. இந்த நாள் நம்ம பண்ணாதான் 2 வருஷத்துல வந்திருக்காங்களே அப்படின்றப்போ இது நமக்கு அசிங்கமா இருக்கும், இது நம்மளுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும்ன்றனால தான் இன்னைக்கு அதை வச்சது. அதெல்லாம் இருக்காதுங்க, அதெல்லாம் இப்ப வர முடியாதுங்க. சும்மா இப்ப பார்த்தாலும் இப்பதான் சட்டமன்றம் போறோம், என்ன சனிக்கிழமை வாக்குல வைங்க வரோம், இங்க கூப்பிடுவாங்க, திடீர்னு வான்னு கூப்பிடுவாங்க, வந்து உடனே நிப்பாங்களா? அடுத்த நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லுங்க இந்த மாதிரி வைக்கிறோம் வாங்கன்னு வந்து சொன்னீங்கதான் வைக்க முடியும். போன வாரத்துல சொல்லியிருப்பாங்க இந்த வாரம் அப்படின்னு இருப்பாங்க. உடனே கூப்பிட்டானே எல்லாரும் கிளம்பி வந்துடுவாங்களா, வாங்க போலாம் அப்படின்னு. நீங்க கூப்பிட்டு இவங்க சொல்லுவாங்க தம்பி கைதாயிட்டாரு, டக்குன்னு எல்லாரும் கிளம்பி போங்கன்னு. ஆமா தம்பியா, உங்க தம்பி ஏன் அப்படி பேச சொன்னீங்க? காவேரி பிரச்சனையை பத்தி மட்டும் பேச வேண்டியதானே, ஏன் மத்ததெல்லாம் பத்தி பேசுறாருன்னு கேட்டிருப்பாங்க. ஆனா போயா, தயவு செய்து கிளம்பி போயா, ரோட்ல போய் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஒளிக திமுக ஒளிக கலைஞர் கிளம்புமா, கொஞ்சமாவது நியாயமா நடந்துங்கடா. தெரியல கட்சி புரிஞ்சு தலைவர் போலீஸாரையே சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குன்னா சாதாரண கிடையாதுல. திமுக ஒளிக திமுக உதயநிதி ஸ்டாலின் ஒளிக போலீஸாரு
போய் தொலை போ, உன்னையெல்லாம் கைது பண்ண வந்த மத்தியா, இதுல உஜாலா வாட்டர் வேற எடுத்துட்டு தீ குளிக்க போறேன்னு வேற வரீங்க. இல்ல இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் வந்து இருக்காங்க. அதனால இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி இந்த வாரத்துல வரணும்னு சொல்லி பிளான் பண்ணி வந்துதான் இன்னைக்கு வந்து அட்டன் பண்ணி எல்லாம் வந்து நடந்திருக்கும். அவங்களுக்கு என்னன்னா இன்னொரு கூடுதல் பிளஸ் பாயிண்ட் என்ன, மாவட்ட செயலாளர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாருங்க. எதிர்கட்சிக்காரர்களை பார்த்து நம்ம வந்து வணக்கம் சொல்றோம், ஆனா நம்ம கட்சிக்காரங்களை பார்த்து நம்ம வந்து வணக்கம் சொல்றது கிடையாது. அது வேலிட் பாயிண்ட், உண்மையாவே வேலிட் பாயிண்ட். இது நம்மள்ட்ட ஒருத்தர் சொன்னாரு, ஞாபகம் இருக்குங்களா? உள்ளுக்குள்ள இருக்கவங்களே மதிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வணக்கம் வச்சா நமக்கு திருப்பி கூட வணக்கம் வைக்கிறது கிடையாது. நம்ம வந்து ஒரு உறுப்பினர், நம்ம வந்து கட்சியில இருக்கோம், நம்மள்ட்ட காசு பணம் இருந்தா கூட நம்ம ஒரு இந்த கட்சியோட கொள்கை பிளஸ் நமக்கு வந்து சில இதெல்லாம் இருக்குன்றதுனால நம்ம வந்து ஒரு இதுவா இருக்கும். அவங்கள்ட்ட போய் வணக்கம் ஒன்னும் சொல்லலை, நான் வணக்கம்ண்ணா அப்படின்னு வணக்கம் சொல்றது கூட பாக்குறது கூட கிடையாது. அப்புறம் என்ன, இதுக்கு நாங்க வந்து இந்த கட்சிக்கு வேலை செய்யணும், அடுத்து நீங்களே இருந்தீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு எப்ப சான்ஸ் கிடைக்கும், நாங்க சின்ன சின்ன போஸ்டிங் கூட எங்களுக்கு தரது கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள் கூட எங்களுக்காக வந்து செய்யறது கிடையாது, மதிக்கிறது இல்லை. எல்லாத்தையும் விடுங்க, வணக்கம் வச்சா திருப்பி வணக்கம் வைக்கணுமா இல்லையா, அது செய்யறது இல்லைல்ல அப்படின்ற ஒரு உண்மையான ஒரு திமுக தொண்டர் ஒருத்தர் சொன்னதன் தான் இன்னைக்கு அதை வந்து MK ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்காரு. சொன்னா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு இல்ல, அட்லீஸ்ட் சொல்றாருல்ல, அவர் சொல்றாருல்ல, இது ஒரு உண்மையான பிரச்சனையா எடுத்து வணக்கம் எதிர்கட்சிக்காரனை பார்த்தா வணக்கம் வைக்கக்கூடிய நம்ம சொந்த கட்சிக்காரனை பார்த்தா வணக்கம் வைக்கிறது இல்லைன்னா அப்புறம் ஒரு அலட்சிய போக்கு இருக்குல்ல. இப்ப நம்ம வெளியில இருக்கிற எல்லார்ட்டையும் நல்லா பேசுவோம், கலகலப்பா பேசுவோம், சூப்பரா இருக்கு நல்லா இருக்குன்னு, வீட்டுக்குள்ள போனோம்னா உருன்னு மாறிடுவாங்க சில பேர். வெளியில பயங்கர காமெடியா இருப்பான், அவன் பார்க்கவே பயங்கர காமெடியா இருக்கும், அவனை பார்த்தா நம்ம எல்லாரும் கலாய்ப்பா எல்லாம் பண்ணுவோம், அவன் அது வரைக்கும் வந்து மாணிக்கமா தான் இருப்பான். அந்த வீட்டுக்குள்ளார கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் பாஷா மாறிடுவான், அதுக்கப்புறம் கப் சிப்புன்னு ஆயிடுவாங்க வீட்டுக்குள்ள எல்லாரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் இது வந்து, அதனால நிறைய பிரச்சனைகளை வந்து திமுக சந்திச்சிருக்கு அப்படின்றதுதான். அப்போ அது இல்லாம மாவட்ட செயலாளர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமா 110 ஆகுது. இளைஞர்கள் ஒருவேளை நிஜமாவே இளைஞர்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா வந்து மாறும். இது அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையா அட்லீஸ்ட் அந்த கட்சி தன்னுடைய தப்பை உணர்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு இந்த வேலைகள்லாம் வந்து பாக்குது. நானாவது பரவாயில்ல, சைக்கிள் இது பெல் வச்சுட்டு தான் வர, ஒருத்தர் சைக்கிளே இல்லாம வரான்ற மாதிரி பின்னாடி ஒருத்தர் மின்னலை முழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கக்கூடியவர் வந்து செயற்குழு பொதுக்குழுவை கூட்டினாதனடா என்ன ஏதாவது பண்ணுவீங்க? ஆமா, கூட்டவே மாட்டோம்ல. எடப்பாடி அவர்களுக்கு நம்பிக்கை எல்லா தீர்மானம் எல்லாரும் கை தூக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் எதுவுமே பண்றது கிடையாது. சட்டமன்றத்துக்கு வர்றது, எந்திரிக்கிறது, சிரிக்கிறது, எந்திரிச்சு போய் பேசி அவ்வளவுதான் முடிச்சுட்டு கிளம்பிடுறது. இதுக்கு மேல நான் வச்சுக்கிறதே உங்க கூட நான் பேச்சுவார்த்தையே வச்சுக்கிறது இல்லைன்ட்டு. நான் உங்களையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏங்க வருஷத்துக்கு 2 தடவை பண்ணணுங்க, அது டிஸ்டர்பா? இது செயற்குழு கூட்டம் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா, இப்ப என்ன இன்னும் 2-3-4 மாசம் இருக்கு, அப்புறம் பாத்து போப்போம் அப்படின்றது. கட்சியே உருண்டு ஓடிட்டு இருக்குது செயற்குழு. அவருக்கு அது பிரச்சனை இல்லைங்க, கூட்டினா இவருக்கு ஏதாவது ஆப்படிச்சிருவாங்க, அதனால தொட்டக்க மாட்டேனே வேணாம். அதே மாதிரி சட்டமன்றம் லைவ் 2 பேரும் உட்காந்து ஜோடியா வந்து பார்த்துருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பொன்னாடைக்கு பொன்னாடை பொறுத்திருக்காங்கண்ணா. பொன்னாடை அப்படிதாங்க கார்டு போட்டிருந்தாங்க. பொன்னாடைக்கு பொன்னாடை அதுக்கு நான் சொல்லலை. பொன்னாடைக்கு பொன்னாடை போட்டி ஒரு 45 நிமிஷம் லைவ் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். சட்டமன்றம் லைவ்னா வா சூப்பர் ஜெயஸ்ரீ பிரபாகர் அப்படின்னு சொல்லி பாராட்டுலாம் தெரிவிச்சாருன்னு சொல்லிட்டு டைமண்ட் பல் வந்து சொல்லியிருக்காரு. என்னங்க நீங்க சொல்லுவீங்க, உங்களுக்கு புரியாது. டைமண்ட்னா என்ன? வைரம். பேர்ல்னா முத்து, வைரமுத்து. அதுதான் கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போய் சந்திக்க போயிருக்காரு. வந்து ஆமா, நானும் வரவா, பிஸியா இருக்கீங்களா? இல்ல வீட்டுல தான் இருக்கேன். நான் வரலாமா? வாங்க தாராளமா வாங்க, அதுல என்ன இருக்குன்னு. சரி ஓகே வாங்க போ. வந்து உட்காந்தாச்சு. என்ன பண்றீங்க? பொன்னாடை இருந்தாங்க. எதுக்குங்க? சும்மா உட்காந்துருக்கீங்களா? அதுக்கு தான். சரி தாங்க, உங்களுக்கு ஒரு பொன்னாடை எதுக்கு? ஞானபீட விருது வாங்கிருக்கீங்களா? இல்ல நீங்களும் சும்மா தான் உட்காந்துருக்கீங்க. அதான் நீங்களும் வீட்டுல சும்மா தான், நானும் சும்மா தான் இருக்கேன். ஓகே, இப்போ மணிரத்னம் கூப்பிடுறது இல்ல. ரகுமான் வாசல் பக்கம் கூட போறது இல்ல. சூப்பர். நான் உங்க அழகா வர்ணிச்சு ஒரு கவிதை எழுதிட்டுமான்னு கேட்டிருப்பாரு. நீங்க எழுதி எனக்கு இப்படி ஆகி இருக்கு, அதனால நீங்க அதை எழுத தேவையில்லைன்னு நினைக்கிறேன். டீ காப்பி ஏதாவது இருக்கட்டும் பரவாயில்ல, சரிம்மா எப்படி எதிர்பார்ப்பாரு கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே எதுவும் பேசாம உட்காந்து சட்டமன்றம் பார்த்ததுக்கு அப்புறம் சூப்பரா பண்றாருல்ல, நல்லா பண்றாரு. ஆமா, நம்மளுங்களுக்கு நல்லா பண்றாரு, நிறைய பண்றாரு அப்படின்னு அப்புறம் அவர் சொல்ல. அதுக்கப்புறம் அவர் வந்து சோசியல் மீடியால கூட நான் பார்த்தேன், எது உங்களை கழுவி ஊத்துறது இல்ல ஜெயஸ்ரீ பிரபாகரை வந்து நல்லா புகழ்றாங்கன்ற. அப்படியா? ஆமா அப்படிதான். சரி போயிட்டு வாங்க, கிளம்புங்க. உலகம் நடந்துச்சு. வேற நம்மளும் ஒருத்தர் இருந்தாரு, அப்பாவும்
உலகமே ஒருத்தரை போட்டுரும் ஜெயசிடி பிரபு, உலகமே ஒருத்தரை காரிச்சு அப்போ அப்படின்னு இருந்திருக்காரு. நல்ல சந்திப்பான அது, நல்ல சந்திப்பு, 2 பேரோட சந்திப்பு. இப்படியா? ஆமா, 2 பேரும் சரி சும்மா இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அதுதாங்க நல்ல, அது சாதாரண சந்திப்பு கிடையாதுல்ல. இவருக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனார் அவரு. எனக்கு அந்த கார்டில் தான் நான் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து புன்னாடைக்கு எப்படி பொன்னாடை போத்துவாங்க அப்படின்றது தெரியல. ஒருவேளை மாற்றி பொன்னாடை போத்திட்டாங்களான்னு பார்த்தேன், ஆனால் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கு. வேணாம். ராதா ரவி சொல்லுவாரு, அண்ணாமலை படத்துக்கோ ஏதோ ஒரு, அண்ணாமலை இல்ல அருணாச்சலமோ ஏதோ ஒரு படத்துக்கு ராதா ரவியை வில்லனா போட்டுட்டு அது வந்து அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்களாம். அதை வந்து அவர்கிட்ட சொல்றதுக்காக காலையிலேயே ரஜினி வந்து 7 மணிக்கு என்னமோ வர சொல்லியிருந்தாராம் ராதா ரவி அவருக்கு. இவரும் போனாராம், தலைவா வாங்க தலைவா எப்படி இருக்கீங்க அப்படின்னு இவர் காலில் விழுவாராம் ராதா ரவி. உடனே ரஜினி நீங்க எப்படி இருக்கீங்க அவரு காலில் விழுவாராம். அதுக்கு ராதா ரவி டக்குன்னு அது இன்டர்வியூல சொல்றாரு, 2 பேரும் நடிகனுங்க தானே, அப்படி நடிச்சு போனாங்க 2 பேரும். அவர் என்ன அண்ணன் வாரு, நான் அவர் அண்ணன், அவர் என்ன தலைவாண்டுவாரு, நான் அவரை தலை, நடிகனுங்க தானே, அது எங்களுக்குள்ள ரொம்ப சகஜம். எது ஷூட் இருக்கா அப்படின்னு, இல்லை எனக்கு ஒன்றும் ஷூட் இல்லைன்னு, இல்லை இது இப்போ சாப்பிடலாமா சரக்கு போடலாமா அப்படின்னு, போகலாம், எனக்கு நேரங்காலெல்லாம் கிடையாது, வாங்க வாங்க அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேரும் காலையில் 7 மணிக்கு, ராதாரவியே சொல்றாரு, எப்போ காலைல 7 மணிக்கே நாங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிடுறோம். எதுக்கு என்ன சொன்னாருன்னா, இந்த படத்துல நீ இல்ல அப்படின்னு சொல்றது கூட சரி ஓகே, சும்மா சொன்னா நல்லா இருக்காதே, வர வச்சு ஒரு மாதிரி சொன்னாதான் கரெக்டா இருக்கு. அந்த மாதிரி தான் 2 பேரும் சந்திப்போம். நல்லா இருக்கீங்களா, ஞானப்பீடு விருதுல, ஆமாமா நான், நீங்க பயங்கரமா உங்களை பத்தி ஆமாமா சூப்பரா பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி நேத்துக்கு யார் அந்த பச்சோந்தின்னு கேட்டு நிறைய பேர் வந்து, இதுக்கு தான் சொல்றேன், அதுங்களெல்லாம் கண்டென்ட்டுக்குள்ளார எடுக்காதீங்க. இப்போ இது பேரை இப்போ நீங்க சொல்லணும், அதை பத்திலாம் ஏன் பேசுறீங்கன்னு அதுக்கு ஒரு 4 கமெண்ட் வரும். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க யாரு என்னன்னு. இன்னும் தனியாக அப்படின்னு என்ன நான் எடுக்காதீங்கன்னு தானே சொன்னேன். அதெல்லாம் ஆமா, நான் என்ன பண்றது, வந்துச்சே அது வரும், அதுக்கு என்ன பண்றது. அப்பப்போ அது வந்து தெரியும், தாவேக்கால இருந்து யார் வந்து திமுகவுக்கு மாறினாங்க, கோயம்புத்தூர்காரவங்க, இதுக்கு மேலாம் சொல்லணுமாங்க, விட்டுருங்க போதும், கண்டுபிடிச்சிங்க. ஆமா, யூடியூபர் ரீல்ஸ்லாம் நிறையா போடுவாங்க. சரி, அடுத்தது ஒன்று என்ன வரதெல்லாம் இப்படியே வந்துகிட்டு இருக்கு. யூஎன்னா என்னன்னு தெரியுங்களா? யூரினுக்கு அப்படி எதுவும் ஷார்ட் ஃபார்ம் இருக்கா? யூஎன்னு இல்லை இல்லை இல்லை, அது கக்கூசு இல்லை. யூனா உதயநிதி, சரிங்களா, என்னன்னா நக்கீரன். இவங்களுக்கு என்ன இருக்கு ஷார்ட் ஃபார்ம்? இப்போ என்ன ஷார்ட் ஃபார்ம்ல வச்சு என்ன பண்ண போறாங்க? அது வந்து அப்படிதான் உள்ளுக்குள்ள பேசினா, யூஎன் டாஸ்க் ஒன்று போயிட்டு இருக்குது, அந்த இது ஒன்று போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம அரெஸ்ட் பண்ணியாச்சு, அடுத்தது என்ன தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற புலனாய்வு செய்திகள்லாம் நம்ம செவி வெளில வந்த உடனே நம்மளுக்கு பதுங்கிறதுக்கு இடமா இல்லை, நான் பதுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நக்கீரன் அவர்கள் வந்து மேடையில் பேசியிருக்காரு. உலகத்திலேயே தலைமறைவானதை இவ்வளோ பெருமையா சொன்ன ஒரே ஆளு இவராக தான் இருப்பார். ஆமாம், கேட்டா புலனாய்வு பத்திரிகையாளர், அவர் சந்திக்காததே கிடையாது, அவர் பண்ணாததே கிடையாது. 65 போலீஸ்காரங்க வெளியே கன்னோட ரெடியா நின்றுட்டு இருந்தாங்க. அந்த அம்மா என்னை சுட பார்த்தாங்க, நான் அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பெஞ்ச் இதுல குதிச்சு அப்படியே ஓடி அப்படியே தப்பிச்சு அப்படியே காட்டு பக்கம் ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். யூஎன்னு சொன்னாங்களாம் ப்ராஜெக்ட்னு, அதை கேட்டு இவர் தலைமறைவாயிட்டாராம். இதுவே எவ்வளவு பெரிய கேவலம் ஒரு பத்திரிகை நடத்துறவருக்கு. பேர் என்ன வந்து ஜனநாயகம்ல கூட ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாங்க, அதுக்கு பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களாங்க. ஆமா, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் எம் ஓம்னு வச்சாங்க, எம்எம் ப்ராஜெக்ட் அது ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது யூஎன் ப்ராஜெக்ட். இது இவ்வளோ பெரிய நாட்டுக்கு இது ஒரே ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி போய் கூட்டு வர போறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி, அவரே போய் கூட்டு வர போறாரு, எங்க வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்லி. இவருக்கு வந்து ஆக்ஷன், ஏங்க எதிர்கட்சி தலைவரையே காலங்காத்தால அசால்ட்டா போய் 8 மணி நேரம் டிராவல் விளாக் பண்ண வச்சாங்க திமுக காரங்களை வச்சு. நீங்க அவரை கூட்டு போலாங்க, இவரை அப்படி கூட்டு போக முடியாதுல்ல. நீங்க எங்கேயாவது கூட்டு போய் ஏதாவது டிச்சுக்கும் பண்ணணும்னு இருப்பீங்க, அவர் காட்டுக்குள்ள விட்டுருப்பீங்க. அவர் ஆல்ரெடி காட்டுக்குள்ளெல்லாம் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு, ஈஸியாக தப்பிக்கிறதுக்கு எல்லா ரூட்டும் அவருக்கு தெரியுன்றதுனால ரொம்ப டாஸ்க்குங்க அவரை பிடிக்கிறதுலாம். எனக்கு என்ன போலீஸுக்கு என்ன வேற வேலை கிடையாதா? இது இங்கே தான் எங்கேயாவது சுற்றிட்டு இருக்க போது, போய் கூட்டு வரணும், கூட்டு வர போறாங்க. இது போய் பதுங்கு குழியில் இறங்கி அதுக்கு ஒரு 10 பேரை இறக்கி, இதெல்லாம் தேவையா நமக்கு? இப்போ வந்து மேலையில இருந்து பேசிட்டு இருக்கு, இப்போ நினைச்சா போலீஸ் பிடிக்க முடியாதா, அரெஸ்ட் பண்ண முடியாதா? இதெல்லாம் தன்னைத்தானே பெருமையா பேசிக்கணுன்றதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள். ஏங்க உதயநிதி அவர்களை பிடிக்கிறாங்கன்னா, அவர் அசிங்கமா பேசினாரு, தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தினாரு, அதனால இந்த அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்துச்சு, அது ஓகே, அது முடிஞ்சு போச்சு.
என்னன்றதெல்லாம் கான்செப்ட்லயே கிடையாது. ஏங்க பின்ன ஜனநாயகன் படம் சரியா ஓடலன்னு அவரு காரணம்னு சொல்லி நீங்க அவரை போய் அரெஸ்ட் பண்றதுக்கு வரீங்க. நீங்க படத்தை ஒழுங்கா எடுத்திருந்தா அது ஓடி இருக்கும். நீ படமே ஒழுங்கா எடுக்கல, நீங்க எதுக்கு என்னைய அரெஸ்ட் பண்ணாதீங்க? ஜனநாயகன் தோத்து போனதுக்கான காரணம் இவர் கிடையாது. எந்த ஜனநாயகன் தோத்து போச்சு? எந்த ஜனநாயகன் தோத்து போச்சு? ஒரு பேரே வரலாறு அது எங்க தோத்து போச்சு? போயிருச்சு. அது டிசாஸ்டர் ஆனதுக்கு காரணம் இவருன்ட்டாங்க. அது இப்ப டிசாஸ்டர் ஆனா யாருக்கு என்ன நஷ்டம்? யாருக்கும் ஒரு நஷ்டமும் கிடையாது. ஐயோ அவர் பேசின அந்த ஜனநாயகன் படம் எடுத்தவருக்கு டெல்லி பிரதிநிதியா இது கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. வேற என்ன இருக்கு? அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் அதான் ப்ரொடியூசருக்கு கொடுத்தாச்சு. டைரக்டரும் வந்து அடுத்த படத்துக்கு வந்து போயிடுவாரு. அவர் நினைச்சபடி தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆச்சு. ஏற்கனவே படம் லீக் ஆன படத்தை தியேட்டர் ரிலீஸ் பண்ணி ஒரு 250 கோடி 300 கோடி வந்து வசூல் பண்ணியாச்சு. அந்த படம் இப்ப ஓடிடிக்கே வந்து வந்துருச்சு. இதுல யாருக்கு என்ன நஷ்டம் ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே. கொண்டாட முடியாம போய் யாருங்க எல்லாரும் தான் போய் கொண்டாடினாங்களே, நம்மளும் தான் போய் பார்த்தோம். எங்க ஒத்துக்கோங்க தோத்துருச்சுன்னு. அது ஒத்துக்கோங்க. மே 4ஆம் தேதி தோத்தாச்சு. அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அது நீங்க படம் சரியா எடுக்கல. சரி எடுக்கலாமா படம்? சரி தோத்ததா ஃபெயிலியர் படமாவே இருக்கட்டும். அது உங்களால ஏத்துக்க முடியாம தான் நான் பேசினனாலதான் ஜனநாயகன் டிசாஸ்டர் ஆயிருச்சுன்னு சொல்லி அவர் மேல என்ன பேசினாரு? படம் தோத்துச்சு. எனக்கு புரியல, கண்டென்ட்டே புரியல. கரூர் இதுக்கெல்லாம் நீங்க அதுல வச்சுதான் ஷூட்லாம் பண்ணீங்க, அது பண்ணீங்க இது பண்ணீங்கன்னா அவர் சொன்னாரு பார்த்தீங்களா? இது சொன்னதுனாலதான் ஜனநாயகன் வந்து ஃபிளாப் ஆயிடுச்சான். ஒரு அறவைக்க பேசுறது வேணாம், மாத்திருங்க. அதெல்லாம் ஒரு சும்மா அதெல்லாம் ஒரு பேச்சுன்னு அதான் சொல்லிட்டாங்க. ஷூட் எடுக்கலன்னு சொல்லியாச்சு. எந்த ஃபுட்டேஜ் அதுல வந்து வைக்கலன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி நடிச்சிருந்தா அந்த படத்துல நடிச்சிருந்த ஹீரோயின் சைடு ஆக்டர் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டு இருந்திருப்பாங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எல்லாமே கேட்டிருப்பாங்க. ரெண்டாவது அந்த பஸ்ஸோட சிசிடிவி ஃபுட்டேஜ் பஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் சிபிஐல வச்சு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டாங்க. சிபிஐயோட வழக்கும் வந்து நிலுவையில இருக்கு, எப்ப வேணாலும் சொல்லுவாங்கன்னு இருக்கு. அதையும் தாண்டி நான் வச்ச தான் போச்சு, நான் கிழிச்சதுனாலதான் போச்சுன்னு இந்த சாட்டை துரைமுருகன் இவரெல்லாம் சேர்ந்து பேசுறதே, இதெல்லாம் தங்களை தாங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிறது. பாத்தியா, என்னாலதான் நீ 108 ஜெயிச்ச, நான் மட்டும் பேசாம இருந்ததுன்னா நீ 125 ஜெயிச்சிருப்ப, 150 ஜெயிச்சிருப்பா. டேய் உங்களால தானே 108 உங்களுக்கே கிரெடிட் இருக்கட்டும், உங்களால தான் 108 ஜெயிச்சாங்க. உங்களுக்கு முதல்ல தெரியுமா? இந்த 108 ஜெயிக்கவே காரணம் நீங்க தான். நீங்கெல்லாம் வெட்டித்தனமா கப்பித்தனமா பேசி பேசிதான் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. அதுவே இவங்களுக்கு தெரியல. இதுல ஒரு பெருமை, என்னாலதான் அது வந்து படம் நடந்தது. மெண்டல், உன்னால அந்த படம் ரிலீஸ் ஆகாம போயிருந்தா பரவாயில்ல. அந்த படம் ரிலீஸ் ஆகி 300 கோடி ஆன்லைன்ல லீக் ஆகியும் அதுக்கப்புறம் அந்த படம் தியேட்டருக்கு வந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சி அது ஒரு 250 கோடி 300 கோடி சம்பாரிச்சு அந்த படம் வந்து அடுத்த கட்டத்து ஓடிடிக்கே வந்து போயிடுச்சு. இது வந்து எடுத்துக்கிட்டு இன்னும் நான் பண்ணதுனால தான், நான் வச்சதுனால, நீ பண்ணதுனால ஒரு டைரக்டர் மன உளைச்சலுக்கு ஆளானாரு, ஒரு தேவையில்லாத டென்ஷனுக்கு ஆளானாரு. மக்கள் தேவையில்லாத ஒரு அப்படிலாம் நடந்திருக்காது, இது இப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லி அதை போய் பாக்குறதுக்காக ஜனநாயகன் ஷூட்டிங் ஏதாவது வச்சிருக்காங்களான்னு பாக்குறதுக்காக வந்து போனாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது யாருக்காவது அந்த எண்ணம் இருந்துச்சா? ஜனநாயகன் படம் கரூர்ல ஷூட்டிங் எடுத்திருக்காங்க, அதை வச்சிருக்காங்க, ஏதாவது இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. அவங்க அதை பண்ணவும் இல்லை. அந்த படத்தை எப்பயோ முடிச்சிட்டாங்க. இவங்க சும்மா எடுத்து வச்சுக்கிட்டு தங்களை தாங்களே பெருமையா பேசிக்கணும், தங்களை தாங்களே உயர்வா காட்டிக்கணும்ன்றதுக்காக மேடையில போய் ஏதாவது பேசிட்டு இருக்காங்க. அதை எடுத்து தேவையில்லாம ஒரு கண்டென்ட் ஆக்கி, அது எப்படின்னா UN 2 பேரும், அதாவது உதயநிதிக்கு அடுத்தது இவர் தானா பார்த்துக்கோங்க. கட்சியில் எவ்வளோ பேர் இருந்தோம், உதயநிதிக்கு அடுத்தப்பல நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு வந்து அவர் காட்டிக்கிறாரு. செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, KN நேரு, அப்புறம் அந்த பக்கம் இவரு அனிதா ராதாகிருஷ்ணன், மார்கண்டேயன், இப்படின்னு இவ்வளோ லிஸ்ட்டுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இவர்கிட்ட போறாங்களாமா? காம்படிஷன் அவருக்கும் சாட்டைக்கும் தாங்க. அவங்க 2 பேருக்குள்ள காம்படிஷன். யாரு தங்களை வந்து உயர்வா பண்றது, யாரு வந்து நமக்கு நம்மள வந்து விஜய் யார் அதிகமா திட்டுறது அப்படின்ற காம்படிஷன்ல நாம் தமிழருக்கும் திமுக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும். இதுல ஒரு பத்திரிகையாளர்னு அவர் சொல்லிக்கிறாரு, ஆனா ஒரு கரைவெட்டி கட்டாத ஒரு திமுக காரர் அப்படின்றது அவரே வந்து சொல்லிட்டாரு. அதனால அவரும் திமுக காரர் தான். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு காம்படிஷன், யாரு என்னன்றது ஒரு காம்படிஷன். அவங்களாம் இணக்கமாயிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. ஆமா. அடுத்தது இளம் தலைவர் சொல்லிட்டாரு, அப்பாவை இழந்துட்டீங்க, வைரத்தை இழந்தா நீங்க அடுத்தது குட்டி வைரத்தை தானே நீங்க வந்து தேடணும், நீங்க எதுக்கு வைரத்தை இழந்துட்டோம் தங்கத்தை தேட போயிட்டீங்க அப்படின்னு கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்பா வைரம், கேப்டன் அவர்கள் வைரம், புரியுதுங்களா? வைரத்தை நம்ம இழந்துட்டோம், அடுத்து இந்த தங்கத்தை நம்ம இழந்துடக்கூடாதுன்னு தளபதியை தேட போயிட்டீங்கம்மா. அவரு வேணா, அவரை விட்டுட்டு நம்ம இவரை தேட போயிட்டோம் நம்ம. ஆனா வைரம் வேணான்னு குட்டி வைரத்தை தேட விட்டீங்க. அப்போ இவர் எங்க பேண்ட் போட போனாரு? இவரு பேண்ட் போட்டு தான் வந்தாரு, அரசியலுக்கு வரும்போது பேண்ட் போட்டு தான் வந்தாரு. சரி. ஆனாலும் நான் வந்து நிப்பேன், மக்கள் எல்லாமே ஏமாத்துறீங்க என்னைய. அவரை ஏமாத்துறாங்க. ஆமா.
மறந்துட்டீங்களே, அவர் நாக்கை கடிச்சு மடிச்சு சட்டமன்றத்தில் பேசினனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்மலாம் இருக்கோம். நீங்க அப்படிப்பட்ட தலைவரை வந்து நீங்க மறந்துட்டீங்க, ட்ரோல் பண்ணி எல்லாம் இது பண்ணி நீங்க அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனவேதனையில குமுறி இருக்காரு. அந்த வைரம் இருக்குல்ல, அந்த வைரம் ஒரு நாளும் அவங்க கூட கூட்டணி வைக்கணும்னு நினைச்சதே இல்லை. அந்த வைரம் அப்படியே நினைச்சிருந்தாலும் அவங்க கூட போய் கூட்டணி வைக்கல. அந்த வைரம் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எதிராக தான் வந்து இருந்துச்சு. ஆனா இந்த வைரம் என்ன பண்ணுச்சு, இந்த வைரத்தோடைய கூட இருந்துச்சுல்ல, அந்த கொசுருங்கெல்லாம் என்ன பண்ணுச்சு, அந்த வைரத்தையும் அடக்கி அந்த வைரத்தை சும்மா இருந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டு வந்து ஒரு மாதிரி பண்ணி அந்த பதவியும் வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து அவரு பாவம் இறந்தும் போய் அதுக்கப்புறம் சும்மா இருந்தீங்களா, அதுவும் சும்மா இல்லாம அங்கிருந்து கிளம்பி போய் நாங்க திமுகவோட கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லி சரி திமுகவுக்காவது சாதகமா இருந்தீங்களா, அதையும் இல்லாம என்ன நடக்குது நாட்டுல, ஏதோ லைட்டா இந்த பிரச்சனை சட்டம் ஒழுங்கு சீர்கேடா இருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது, இவ்வளவுதானே, இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு வந்து பேசி அங்க இருந்ததுக்கும் வந்து வேட்டு வச்சுட்டு அப்புறம் இளம் தலைவருக்கு கேட்கவே வேண்டாம். இளம் தலைவர் பேசுனதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். காங்கிரஸோட கூட்டணி வைக்காதீங்க, காங்கிரஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரே கடைசியா போய் காங்கிரஸோட போய் சேர்ந்து நின்று ஒன்னா நின்று 2 பேரும் மீட்டிங் எல்லாம் வந்து போஸ்ட் எல்லாம் கொடுத்து மீட்டிங் எல்லாம் வந்து நடத்தினாங்க. வைரத்தை விட்டுட்டீங்க, தங்கத்தை அப்படின்னா நீங்க அதுக்கு வைரமா இருந்திருக்கணும். நீ நினைச்சப்ப திடீர்னு வருவீங்க, நீங்க நினைச்சப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து மேடையில பேசுவீங்க, கர்நாடகால போய் தெலுங்குல பேசுவீங்க, இதெல்லாம் எவனாவது ஏத்துப்பானா? அவங்களும் ஏத்துப்பாங்க. நீ முதல்ல இல்ல, நீங்க முதல்ல ஒரு அரசியல் பண்ணணும், அரசியல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதெல்லாம் கேட்கணும். இப்போ இருக்குதுங்களே அந்த கேப்டன் ஆலயம், அதுவே பாதியா இடிச்சு நாங்க வந்து அப்படிதான் கொண்டு வரணும்னு சொன்னவங்களே திமுக காரவங்க. அப்படிப்பட்ட ஒரு பகையவே நாங்க வந்து மறந்துட்டு போய் சேர்ந்துருக்கோம்னா நீங்க அதை ஏத்துக்கணும். நாங்க ஏன் ஏத்துக்கணும்? உனக்கு வேணும்னா நீ ஏத்துக்க, எங்களையே ஏத்துக்க சொல்ற? அதுக்கு முதல்ல மக்கள் கிட்ட வரணுங்க. மக்கள் கிட்ட நீ தேர்தலுக்கு மட்டும் வந்து தேர்தல் வந்து எங்க அப்பா யார் தெரியுமா, உங்க அப்பா யாருன்னு இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். உங்களை யாருன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. முதல்ல மக்கள்கிட்ட வாங்க. உங்க பேரே எங்களுக்கு ஞாபகம் கிடையாது. ஏதோ இளந்தலைவர்னு சொல்லி நீங்க சொன்னதை வச்சு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். உங்க பேர் கூட எங்களுக்கு ஞாபகம் வராது. திடீர்னு ஒரு நாள் என்னைக்கே அதாவது கீழே போட்டிருப்பாங்க விஜய பிரபாகரன், ஆமால அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல்ல அப்படின்னு. அட்லீஸ்ட் உங்க அம்மாவாவது இன்னைக்கு எந்திரிச்சு சம்மந்தம் இல்லாம சட்டசபையில பேசினா கூட அவங்களும் ஏதோ பேசுறாங்க, ஓகே பிரேமலதா விஜயகாந்த் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கிறோம். உங்க மாமா கூட சதீஷ் போய் அமித்ஷா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு, அதையாவது சரி பார்த்தா கூட ஓகே ஒருத்தர் இருக்காரு, எம்பின்னு ஒருத்தர் இருக்காருல்ல அப்படின்னு. உங்களை எந்த அடிப்படையில சேர்க்கறது? ஏதாவது ஒண்ணுத்துல சேர்க்கணும்ல, ஏதாவது ஒண்ணுத்துல பேசணும்ல, அடிக்கடி வரணும். சரி அம்மா கூட சட்டசபை வாசல் வரைக்காவது வரலாம்ல, அப்பயாவது உங்களை பார்த்து 4 பேர் மைக்க நீட்டி கேட்பாங்களே, எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்களா, அம்மா விட்டு போறதுக்காக டிராப் பண்றதுக்காக வந்தேன், நாட்டுல இந்த பிரச்சனைகள் நடக்குது, விஜயண்ணா இதெல்லாம் சரி பண்ணணும், சிஎம் இதெல்லாம் தப்பா பண்றாரு, உதயண்ணா சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு, ஏதாவது ஒரு சொம்படிக்கிறது, ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல, எதுவும் பண்றது கிடையாது. இவர் வரவே மாட்டாராம், இவர் இருக்கவே மாட்டாராம், இது எங்கேயாவது கிளம்பி வெளிநாடுக்கு போயிடுவாங்களாம். ஆனா இவரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணுமா, இவரை ஜெயிக்க வைக்கணுமா? ஆமாங்க, அப்பப்போ அப்பியரன்ஸ் கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு ஒரு கெத்து இருக்காதுங்க. எப்பயாவது அப்படி வந்து கேமியோ மாதிரி பண்ணா மட்டும்தான் ஃபயரா விடுவாங்க. அதுதான் மக்களும் அப்படியே பாக்குறாங்க, கேமியோ மாதிரி பார்த்துட்டு இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குல்ல அப்படின்ட்டு கடந்து போயிடுவாங்க. அவ்வளவுதான் விஷயம். ஏங்க இது எல்லாரும் விஜயகாந்த் விஜய் எல்லாம் கிடையாதுல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும்ல. மக்கள் வந்து விஜய்ன்ற ஒரு முகத்துக்காக ஒட்டுமொத்தமா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. உங்க அப்பாவுக்காக உங்களுக்கு ஓட்டு எல்லாம் போட மாட்டாங்க. உங்க அப்பா பாக்குற மாதிரி உங்களை பார்க்க மாட்டாங்க. உங்க அப்பா பண்ணது வேற, நீங்க எதுவுமே பண்ணல. உங்க அப்பா நிறைய பண்ணிருக்காரு, ஆனா நீங்க எதுவுமே பண்ணல. நீ உங்களோட சாதனைகள்னு எதுவுமே இல்லை, உங்களுடைய பேர்ல எதுவுமே இல்லை. இன்னும் எதுவுமே பண்ணீங்க. திமுக கூட கூட்டணி வச்சிருக்கோம், 10 சீட்டு வாங்கியிருக்கோம், ராஜ்யசபா வாங்கியிருக்கோம். பிரேமலதா விஜயகாந்த் விஜய பிரபாகரன் பண்ணல. பிரேமலதா விஜயகாந்த் பண்றதுல எதுவுமே இவருதுல வராதுங்க. விஜய பிரபாகரனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கேட்டா, இளந்தலைவர் 20 என்ன இளந்தலைவர் 40 வயசு ஆகுது. இளந்தலைவர் என்ன இளந்தலைவர் 40 ஆகுது ஆயிருக்கும். அது என்ன இன்னும் இத்தனை வருஷமா 40 ஆயிருக்காதா என்ன? தாராளமா இருக்கும் கண்டிப்பா. ஏங்க விஜயகாந்த் அவர்கள் இறந்தே 2 வருஷத்துக்கு தாண்டிடுச்சுல. 2 வருஷமா? 3 இருக்குமா? 3 இருக்குமா? இருக்கும். சரி இருக்கட்டும், 2 வச்சுக்கோங்களேன், கணக்குக்கு 2 வச்சுக்கோங்களேன். 2 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எம்பி தேர்தலில் நின்னா தோக்குறீங்க, எம்எல்ஏ தேர்தலில் நின்னா தோக்குறீங்க. சான்ஸ் தான் கொடுப்பாங்க, நீங்க தான் கப்பு சிப்புன்னு பிடிச்சி ஏறி வரணும். நான் எல்லாத்தையும் தோத்துக்கிட்டே இருப்பேன், ஏன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க அப்பா மாதிரியே என்னையும் நீங்க வந்து ஆற தழுவணும்னா முதல்ல உங்க அப்பா மாதிரி களத்துக்கு வரணும், உங்க அப்பா மாதிரி இறங்கி வேலை செய்யணும், உங்க அப்பா மாதிரி மக்களோட மக்களா இருக்கணும். நினைச்சுன்னா இவருக்கு கிளம்பி எங்கேயாவது போயிட்டு ஒரு நாயை கூப்பிட்டு எங்கேயாவது கிளம்பி போயிடுறது. வாக்கிங் போறேன், அங்க போறேன், அந்த நாயை கூப்பிட்டு டூர் போறேன், அந்த விழாலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த இதுக்கெல்லாம் கிளம்பி போயிடுறது எங்கேயாவது. அப்புறம் வந்துட்டு இதை காணும் அதை காணும்னா அப்படிலாம் போட மாட்டாங்க ஓட்டு. உள்ளாட்சி தேர்தல் மட்டும் வரட்டும். ஐயோ ஐயோ.
அடுத்தது தலைவர் இருக்காரு ஓபி பிஎஸ்பியா செந்தில் பாலாஜி. ஆமாம், செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு காலையில் டிவிசிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. வந்துட்டு விசாரணைக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. வெளில வந்ததுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்லாம் பார்த்துருக்காரு. சும்மா எதாவது மடமாட்டுறதுக்காக சட்டமன்றத்தில் வந்து கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்குது இந்த தாவேக அரசு. அந்த ஃபைல் ஏதோ இருக்குன்னு அதில் ஒன்றுமே கிடையாது, டம்மி பாவா அது. பார்த்துட்டியா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சிருச்சுல, அதில் ஒன்றுமே இல்லை. இருந்தால் தான் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்களே, அதில் ஒன்றுமே இல்லாதனால தான் ஆக்ஷன் எடுக்க முடியல. ஆக்ஷன் எடுத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் போடப்பட்டது, அது அடுத்தது சொல்லுவோம். அதில் ஒன்றுமே கிடையாது, அதனால எங்களை மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியல அவங்களால. இது வந்து அரசியல் பழிவாங்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருக்கட்டும், அதனால என்ன, நம்ம பண்ணல, நம்ம எவ்வளவு பண்ணிருப்போம்ல அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக. சரி வச்சுக்கோங்களேன், சும்மா 11 மணிக்கு ஆட்சி அமைஞ்சா 11:05 மண் எடுப்போம்னு சொன்னோம், அதுக்காக செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். அது எவ்வளவு தைரியமா சொல்ல முடியுது உங்களால? அதுக்காக செஞ்சோம், உங்களை அலைய வைக்கிறோம், உங்களை வந்து பங்கருக்குள்ளார ஒளிய வைக்கிறோம். கேட்டிருப்பாரு, ஏதாவது இருக்குதான்னு கேட்டிருப்பாரு. எதுவுமே இல்லப்பா, அந்த மாதிரி ஃபைல்ல வந்து செந்தில் பாலாஜி பேரே இல்லை அப்படின்னு இருப்பாங்க. வந்துட்டார்ல விசாரணைக்கு. யாராவது மக்கள் வருத்தப்படுறாங்களா? செந்தில் பாலாஜி இப்படி அலைய வைக்கிறாங்களே, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துல யாராவது மக்கள் யாராவது சொல்றாங்களா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏதாவது பாருங்க, அதெல்லாம் பண்ணாம இருக்க வாய்ப்பே கிடையாது தான் சொல்லுவாங்க. அப்போ இருக்குல்ல, இல்லாம யாரையும் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில கூப்பிட போறது கிடையாது. அந்த வழக்குக்கு போயிருக்காரு, விசாரணைகள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கான்னு இருக்காரு, கொடுங்க, அதான உங்க வேலை. அப்படி சொல்லி தானே நீதிபதி வந்துட்டாரு. பயம் இல்ல, இந்த தடவையும் ஏதாவது பண்ணாருன்னா, கோளாறு கொடுத்தாருன்னா நீதிபதி ஸ்ட்ரைட்டா சொல்லி தூக்கிருங்கன்றவாரு. தூக்கிடுங்க, என்கிட்ட கேட்காதீங்க, நீங்க திருப்பிலாம் என்கிட்ட வராங்க, இந்த செந்தில் பாலாஜின்னு பேர் இருந்தாலே தூக்கிருங்க அப்படின்னு இருப்பாங்க. அதனால வந்து சரி போயிடுவோம். வாரத்துக்குள்ள 7 வயதா கொடுக்க வேண்டியதா இருக்கு. எரிச்சலா இருக்கு எனக்கு, நீங்களே வச்சுங்க, என்கிட்ட எடுத்துட்டே வராதிங்க, இந்த கேஸை எடுத்துட்டு வராதிங்கன்ற. சரி, அதுக்கெல்லாம் பயந்துதான் வந்துட்டு போயிட்டாரு. அந்த ஃபைல் எடுக்க சொல்லுங்க. அதான் சொல்றேனே, இந்த இவங்களுக்கு என்னன்னா, அந்த ஃபைல் யார் பேர்ல இருக்குன்றது தெரியல. அந்த 3 அதை இப்ப தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவா? யாரா இருக்கும்? நம்மளா? இந்த ரமணாபுரத்துல இல்ல சார், நான் தான் சார் இருக்கிறதுல அதிகமா லஞ்சம் வாங்கியிருக்கேன் சார், என்னைய முதல்ல காப்பாதுங்க சார், நான் தான் சார் இருக்கிறதுல அதிகமா வாங்கியிருக்கேன் சார், இவ்வளவு வாங்கியிருக்கேன் சார்னு கியூல நிப்பாங்க, அந்த உயிருக்கு பயந்துக்கிட்டு. அந்த மாதிரி அத்தனை பேருக்கும் வந்து ஒரு பயம். யாரா இருக்கும்? யார் 3 ஃபைலா இருக்கும்? ஒரு ஃபைல் குடும்பத்தோட தான் இருக்குமோ? ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தான் இருக்குமோ? இல்லையே, எல்லா இதுலயுமே அவங்க பேர் இருக்குது. யார் மாட்டினாலும் அவங்க மாட்டுவாங்க. 3ல 1 செந்தில் பாலாஜின்னு காண்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கிடையாது. அதுதான் இப்ப காம்படிஷன், இவங்களுக்குள்ளார போட்டு ராஜாராணி மாதிரி போட்டு சீட் எடுத்து நீயா 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 அப்படின்னு, இல்லைன்னா இந்த கல்லாமண்ணா இருக்குல்ல, இந்த வச்சுட்டு குச்சியை வச்சுட்டு தேடுறது, இந்த இடத்துல வச்சா இவரு, இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஏய் இது இல்ல, அப்ப நான் இல்ல நீதான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கு. 3 4 பேர் 4 5 பேர் இருக்காங்க அதுல. அதுதான் அந்த 5 பேர்ல KN நேரு, இந்த பக்கம் கொரடா, அந்த பக்கம் VSB, அப்படியே வந்து நம்ம சிவன் சொத்து கொலநாசன் எனக்கு தெரியும் அவரு. அது மாதிரி அப்புறம் அனிதா இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அனிதா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா வருவாங்க. அந்த அடிப்படையில வந்து இவங்களுக்குள்ளார ஒரு காம்படிஷன். 3 ஃபைல் இருக்கு, எவன் தலை ஊர்ல போகுதுன்னு தெரியல அப்படின்னு. விரைவில் அந்த 3 ஃபைலை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தானே தெரியும் யாரு என்னன்றது. எனக்கு இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, இப்படி இவங்க பேர்ல எல்லாமே வருது. ஆனா இவங்களெல்லாம் வந்து அந்த இப்போ இருக்கிற எதிர்கட்சி தலைவர் மேலேயே அவங்க மேலேயே எதுவுமே இல்லை. இருக்கு ஒரு கேஸ்ல, அதை பத்தி எதுவுமே 2-3 கேஸ்ல இருக்கு. நேம்லாம் ஊழல்னா அவங்களுக்கும் பங்கு இருக்குன்ற மாதிரி. டைரக்ட் ஊழலாலாம் தெரியாது, இங்க இருந்து அங்க போயிருக்குங்க. இல்லங்க, இதோட இந்த போற வண்டி இந்த ரைட்ல திரும்பி இருக்கு பாருங்க, அது அங்கதான் போயிருக்கு பாருங்க, நல்லா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு போட்டிருக்கோம். அததான் வந்து இது பண்ணிருப்பாங்க, மாட்டுவாங்க. அப்போ இவர் சொன்னார்ல நம்ம மீச UN ப்ராஜெக்ட், அதுவே அது முதல்ல தப்பு. அது ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான், UN உதயநிதி தான், உதயநிதி, இதுதான் ப்ராஜெக்டோட நேம் UN. இந்த பைத்தியம் அதை தப்பா புரிஞ்சுட்டு நம்ம தான் அடுத்து நம்ம தான் அப்படின்ற இது வந்து நடந்திருக்கு. பேர் என்ன வந்துருச்சுன்னா இங்கிட்ட ஆட் பண்ணிக்கிறது, ஒரே பேர் தான் அது. அவங்க யூ ப்ராஜெக்ட்னு சொல்லாம கொஞ்சம் சேர்த்துக்கலாம், UN ப்ராஜெக்ட் இருப்பாங்க. அது நம்ம தான் அப்படின்னு காலரை தூக்கிக்கிட்டாங்க, நீ எல்லாம் இல்லப்பா அப்படின்னு இருக்காங்க. இல்ல என் பேரு நீங்க சொன்னீங்க, எப்ப சொன்னாங்க, என்னன்னு வந்துச்சு, என்னன்னு வந்தா நீயா, என்னைக்கு இன்னொரு பேரு கூட தான் இருக்கு, அதுவா கூட இருக்கலாம்ல, கார் ரேஸ். சரி, ஓகே.
அதுக்குள்ள போக வேணாம். அவங்களாம் எதுக்காங்க அரெஸ்ட் பண்றாங்க? அவங்களே அவங்க இல்லங்க அது மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கு சும்மா இது பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்மால நான் தான் என் பேரு வந்துருச்சு தூக்க சொல்லிட்டாங்க. நான் உள்ளார போயிட்டேன். எங்க நான் பாத்ரூம்குள்ளார ஒரு இது வச்சிருந்தேன். அதை அப்படியே ஓபன் பண்ணி உள்ளார போனோம்னா ஒரு 10 அடி 12 அடி கீழே இருக்கும். அங்கே எல்லா வசதி வாய்ப்புகளோட இருப்பேன் நான் அப்படின்னு சாக்கடைவேன். அப்புறம் நம்ம இந்த கீழாம்பாக்கம் அங்கே வந்து ஒரு ஆணவ படுகொலை வந்து நடந்திருக்குன்னா பிரவீன் சொல்லிட்டு ஒருத்தவங்க, அதுவும் தாவேக்கா நிர்வாகியை சேர்ந்த பெண்ணை அப்படிதான் கார்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. நியூஸில் வந்து கார்டு போட்டுக்கிட்டே இருக்கிறது அதுதான். அவர் பேர் வந்து ஏழுமலை. அவங்க பையனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். கூலிப்படையை வச்சு கொண்டிருக்காங்களாம். தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதில் மெயினான விஷயம் என்னன்னா 2 பேருமே தலித் சமூகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எப்படி ஆணவ படுகொலையாக மாறும்ன்றது எனக்கு தெரியல. இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு டவுட் எல்லாம் திடீர்னு எனக்கு வருதுங்க. ஆணவ படுகொலைன்னா அதுக்கு அப்படி இல்லை அர்த்தம். அவங்களுக்கு மேல நீ என்ன என் பொண்ணு அப்படின்ற மாதிரி, என் பொண்ணு அப்படின்றது ஒரு கர்வம், என் பையன் அப்படின்றது ஒரு கர்வம் இருக்குல்ல. அந்த அடிப்படையில் அது வந்து நடந்திருக்கலாம். தாவேக்கா நிர்வாகின்னு வந்து சொல்றாங்க, ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் ஓகே. இது நடக்கக்கூடாதுன்றது தான் நம்ம திருப்பி சொல்லக்கூடிய விஷயமே தவிர அதில் ஆக்ஷன் எடுத்ததில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உடனடியாக ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்றதெல்லாம் ஓகே. ஆனால் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம எப்படி இந்த சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, இதை எப்படி சாதாரணமாக மாற்றுறது, இது ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து எடுத்துக்காட்டாக சொல்றது இதெல்லாம் பேசுகிறோம். நம்ம தான் வந்து வழிகாட்டியாக இருக்கோம், நம்ம தான் வந்து சமூகத்தில் வந்து அறிவார்ந்த சமூகமாக இருக்கோம், நம்ம வந்து மற்ற ஊர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கோம். ஆனால் நம்ம ஊரில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரியான ஆணவ கொலை பிரச்சனைகள், ஜாதி பிரச்சனைகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குன்றத நம்ம வந்து இதன் மூலியமா வெளியூர்களுக்கு சொல்கிறோம். இப்போ நமக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்து நம்ம சொல்லுவோம்ல, எங்கள் ஊரில் அதெல்லாம் கிடையாது, உத்தரப்பிரதேசத்தை மாதிரி மத்திய பிரதேசம் மாதிரி கிடையாது, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்கேயும் நடக்குது போது நம்ம போய் அவன்கிட்ட போய் சொல்ல முடியுமா? என்ன அவனோட பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கலாம், ரொம்ப கொஞ்சம் பர்சன்டேஜ் கொஞ்சம் ரொம்ப இதுவா இருக்கலாம். சவுத்துல தான் நிறைய நடக்குது, இது இங்க சென்னையிலேயே வந்து நடக்குதுன்றத ஏத்துக்க முடியாது. அதுவும் தாவேக்கா நிர்வாகி பண்ணியிருக்காருன்றதுனால அது இன்னும் கூடுதல் கவனம் வந்து பெறும் இந்த விஷயத்துல. சிஎம் ஏதாவது இதுக்கு ஏதாவது அறிக்கைகள் ஏதாவது கொடுக்குறாரா, இதை பத்தி ஏதாவது பேசுறாரா? ஏன்னா அவர் அந்த கவின் ஆணவ கொலைக்கு எதுவுமே பேசல. அந்த இதுவே நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம். ஏன் அவர் அதை பத்தி பேசவே இல்லை, அதை பத்தின ஏதோ ஒரு மேடையில வந்து சொன்னாரு, ஆணவ கொலைகளுக்குன்னு தனி சட்டம் இயற்றணும் ஏதோ ஒன்று சொன்னாரு. அது மாதிரி சொன்னாரே தவிர பெரிய அளவுக்கு இது அதை பத்தி வந்து இந்த ஆணவ கொலையை பத்தி பெரிய அளவுக்கு பேசல. ஸோ அப்போ இது வருங்காலங்கள்ல, ஏன்னா சமூக நீதி அரசுன்றாரு, தலித் அமைச்சர்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காரு, அமைச்சர்களிடம் கொடுத்துருக்காரு, 8 பேரை வந்து அமைச்சராக்கியிருக்காருன்னா சொன்னா கூட இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் பேச வேண்டாம். அவர் பேச மாட்டாரு டைரக்டா. இந்த விஷயத்த செயல்ல என்ன பண்றாரு, செயல்ல எப்படி காட்ட போறாரு அப்படின்றத பார்க்கணும். அது வந்து ஒரு தொடர்ந்து சொல்றதுதான் மாற்றம்ன்றதை தாண்டி இதெல்லாம் நடந்ததுனாலதான் திமுக ஆட்சியில இருந்து வெளியே போச்சு. இதெல்லாம் ரொம்ப பார்த்து என்னடா இப்படியே நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு ஒரு விடிவு காலமே வராதா, மறுபடியும் திமுக அதிமுக தானன்றப்பதான் நீங்க வந்தீங்க, உங்களை வந்து இப்போ உட்கார வச்சிருக்காங்க. இப்போ உங்க ஆட்சியிலும் இதே மாதிரி நடந்துச்சுன்னா அது வந்து மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதெல்லாம் தவிர்த்து இது நடக்காம எப்படி தவிர்க்கிறதுன்றத, எப்படி இதுக்கு ஒரு சமூக விழிப்புணர்வு கொண்டு இவங்க எப்படி ஒரு போதைப் பொருளுக்கு வந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரியான இதுக்கு ஒரு முன்னெடுப்புகள் எடுத்தா நல்லா இருக்கும்ன்றது நம்ம. இது இண்டிவிஜுவாலிட்டி தனிப்பட்ட ஒருத்தவங்களோட இது எப்படி மாற்றமா கொண்டு வர போறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. போதைனா கூட சரி ஓகே இதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இது என்னன்னு சொல்றது, யாரும் மேல கிடையாது, அந்த ஆணவ கொலை பயம் இல்ல உங்களுக்கு. உங்களுக்கு தனிச்சட்டம் இப்போ கருணாஸ் மாதிரியான நபர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா வேணான்றுவாங்க. ஏன்பான்னு கேட்டா அது வந்து இதுவாகிடும், அது அட்வான்டேஜா போயிடும், அது மூலியமா வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அப்போ கொலை நடந்தா பரவாயில்ல, ஆனா பாதிக்கப்படக்கூடாது, அது இதுவா இல்லை. ஏங்க இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை, இந்த பெண்களுக்கு எதிரான அதை வச்சே நிறைய பேர் விக்டிம் கார்டு யூஸ் பண்ற ஆட்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுக்காக வந்து அந்த இந்த சட்டத்தை எடுத்துட முடியுமா? அதனால பயன்பெறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, அதனால ஆண்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதுல பார்த்து அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு, ஒரு அவங்களுக்குன்னு ஒரு இது விடிவு காலம் இருக்கு, இதன் மூலியமா அங்க போனா அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும்ன்றது இருக்குல்ல. அந்த மாதிரி அப்ப ஆணவ கொலைக்கும் நீங்க ஒரு தனிச்சட்டம் இயற்றுனீங்கன்னா ஒரு பயம் வரும்ல, இது ஒரு கடுமையான சட்டம் இருக்கு, இதை நம்ம பண்ணோம்னா மாட்டிப்போம் அப்படின்ற ஒரு இது வரும்ல. அந்த தாட் இல்லாததுனால தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதற்கு விரைவில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லயே அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துச்சுன்னா, அது இந்த ஆட்சியிலேயே நடந்துச்சுன்னா அது இன்னும் கூடுதல் சிறப்பா வந்து இருக்கும்னு நம்புறேன். பண்றாங்க.
மாறாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா அதை பத்தி தொடர்ந்து பேசுறாங்க. ஆனா அது வந்து பேச முடியாத அளவுக்கு தான் வந்து இன்னமும் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்து இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த மகாராஷ்டிரால அந்த பையன் பார்த்தோம்ல வீடியோ, அது ஃபர்ஸ்டே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஒரு பையன், எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. மகாராஷ்டிரால ஒரு 18 வயசு பையன் ஐபோன் வேணும்னு கேட்டு வாங்கிட்டான். இஎம்ஐ கட்டுறதுக்கு வந்து கேட்டிருக்கான் வீட்டில். அவனால கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இஎம்ஐ வீட்டில் கட்ட சொல்லிருக்கான். வீட்டில் வந்து முடியாதுன்னு இருக்காங்க. ஏறிட்டான் மலை மேலே. இவர் மலையில நின்று அவங்கள கெஞ்ச விட்டு வாங்கணும், ஐபோன் வேணும்னு கேட்டுதானே. இல்லை வாங்கிட்டாங்க. செக் பண்ணிட்டேன் நான். செக் பண்ணல, வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியல. அப்பா அம்மாவை வந்து கட்ட சொல்லிட்டு இருந்திருக்கான். அப்பா அம்மா கட்ட முடியாது. 18 வயசுல என்னங்க ஐபோனு? எல்லாருமே இன்னைக்கு அந்த ஒரு மோகத்தில் இருக்காங்க. நான் ஃபோன்னா நான் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன், நான் இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஃபோன் தேவை தான், அது வந்து அத்தியாவசியம் தான். ஐஃபோன் வந்து ஆடம்பரம், அது புரிஞ்சுக்கோங்க. இருக்குது, நீங்க வச்சிருக்கீங்கன்னா. நம்ம கூட தான் போன் வாங்கினேன், இது என்ன ஒன்னும் இல்லை இதுல, அந்த போன்ல உள்ளதான் என்ன, அது கொஞ்சம் 4-5 வருஷம் ஆனதுனால பழசாயிடுச்சு, புதுசு வாங்கியிருக்கு. இல்ல அதுல யூஸ் பண்றது கொஞ்சம் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. ஏதாவது ஒண்ணுனா கூட ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண, ஜிபே ஒரு பெட்ரோல் போட்டுட்டு ஜிபே பண்றதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. இதுனா கொஞ்சம் டக்குன்னு ஆகுதுன்றதுக்காக ஒரு அப்டேட் வெர்ஷன் வாங்குறோம், அவ்வளவுதான். அதுக்காக ஒருத்தர் சூசைட் போய் நின்று அந்த இடத்துல நின்று அவங்க அப்பா போய் காப்பாத்துறேன்னு போய் அவரு விழுந்து, அதை பார்த்து அவங்க அம்மா 2 பேரும் விழுந்துட்டாங்களே, நானும் விழுந்துன்னு ஒரு குடும்பமே காலி. ஒரு ஐபோனுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்காக ஒட்டுமொத்த குடும்பமுமே வந்து காலி ஆயிருக்கு. 3 பேர் சேர்ந்த ஒரு குடும்பமா இருந்தவங்க முடிஞ்சு போச்சு. இந்த மனநிலை எப்படி இவங்களை வந்து காப்பாத்துறதுனே தெரியலையே. இந்த மாதிரி மனநிலையில் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. 3 மாசம் வெயிட் பண்ணாலும் நான் வாங்கினா அந்த 70,000 ஃபோன் தான் வாங்குவேன். ஃபோன் எதுக்குங்க, நம்ம ஃபோன் பண்ண போறோம், இது பண்ண போறோம். ரெண்டாவது நம்ம எக்கனாமிக்கலா நம்மளுக்கு தெரியும்ல, என்ன வரவு நம்மளுக்கு வருது, எது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சுதான் நம்ம இது பண்றது. ஆனா பைக்கு இதே மாதிரி தான். பைக் வாங்கினா நான் இந்த பைக்கு தான் நான் வாங்குவேன், இந்த பைக்கு தான் நான் ஓட்டுவேன். இதுக்கு இல்லாமல் வீட்டில் இருக்கவங்களை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறது. அவன் அப்பாவே 20,000 சம்பளம் தான், அந்த வண்டிக்கு 25,000 இஎம்ஐ கட்ட சொல்லுவாங்க. எப்படி வாங்கி கொடுப்பாங்க அவங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரி பார்க்கக்கூடிய பெற்றோர்கள், அதுக்குன்னு சில டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, கன்சல்ட் பண்றதுக்குன்னு சில டாக்டர்ஸ்லாம் இல்லைங்க. ஓவர் செல்லம்ன்றது தான் இப்போ. கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீமுக்கு போறீங்க. இப்போ நீங்க கீழே போறீங்க. நான் சொல்றது வளர்ந்த பசங்களுக்கு சொல்றேன். இப்போ அதை பாக்குறவங்க, இப்போ பார்த்துருப்பாங்களா, வீடியோ எல்லாம் பார்த்தவங்களாம் இருப்பாங்களே, அவங்களுக்கு இந்த 18 வயசு 19 வயசு இல்லை 17 வயசுல வளர்த்துட்டு இருக்க பசங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அவங்கள எப்படி வளர்க்கணும், இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருந்து எப்படி இது வரைக்கும் இதுக்கப்புறம் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குல்ல. அதுக்கேற்ற மாதிரி சில டாக்டர்ஸும் இருப்பாங்க. அதுக்காக சில ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டு அறிஞ்சு தெரிஞ்சு இதெல்லாம் நடக்காத மாதிரி வந்து பாத்துக்குங்க. உங்களுடைய குடும்ப வரவு செலவுகள் என்னவா இருக்கு, நம்ம ஃபேமிலி எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, நம்ம என்ன நிலைமையில இருக்கோம், நம்மள்ட்ட கடன் இருக்கா இல்லையா, நம்ம கிட்ட நம்மளால என்ன பண்ண முடியும்ன்றத அறிஞ்சு தெரிஞ்சு வளர்த்தோம்னா மேபி அது வந்து சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கெல்லாம் வந்து அப்படிதான், நம்ம ஜென்ரலா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அப்படிதான் வளர்த்துருப்பாங்க. விஷயமா பார்க்க முடியாது. இதுவே நம்ம ஒரு 15 வயசு 18 வயசுல நம்மளுக்கு ஆசை இருக்கும், ஆனா இந்த மாதிரி டார்ச்சர் எல்லாம் பண்ண மாட்டோம். இல்லங்க, இல்ல நம்மளும் அந்த 18 வயசுல வந்து இந்த மாதிரி இல்லைன்னா செத்துருப்போம். எப்படின்னா விஷத்தை வச்சிருப்பாங்க, நீ வேணாம் இது நீ கேட்கறனா எனக்கு நீ வேணான்னு சொல்லி விஷம் வச்சிருப்பாங்க. ஆனா இல்லன்னா உயிர் பயத்தை காட்டியிருப்பாங்க. எதனா ஒண்ணு பண்ணி உயிர் பயத்தை காட்டி நம்மள வந்து வழி கொண்டு வந்திருப்பாங்க. நம்மளுக்கும் ஒரு அரை நாள் ஒரு மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவோம். ஆமா, இப்ப இருக்கிற அடிப்பாங்க. ஆமா, இல்ல இப்ப இருக்கிறவங்க நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்கு, நல்லா யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. சின்ன வாண்டுங்கெல்லாம் பேசுற பேச்சுக்கு நம்மலாம் வந்து பார்க்கும்போது இந்த வயசுல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோன்ற மாதிரி யோசிக்க தோணுது. அப்படி இருக்கிறவங்களே அந்த வயசுல எனக்கு ஒழுங்கா பிடிச்சி ஒண்ணு கிடைக்கும். நீ என்னடா பப்ஜில வந்து டோர்னமெண்ட் இல்லாம சிக்கன் டின்னர் தின்னலாமா விளாண்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அவங்க ஏன் இன்னும் அந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்றது தெரியல. ஒரு சிலர் அப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு சிலர் நல்ல மெச்சூரிட்டியாகவும் வந்து இருக்காங்க. இது கடைசி இந்த பேசுனது வந்து அது பார்த்து ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. சரி, அதனால வந்து இந்த விஷயங்களை வந்து சொன்னோம். இருக்கு இன்னொன்னு இருக்கு. என்னது? கூட்டணி கட்சி உங்களுக்கு வந்து அதிகாரிகள் தேவையா இல்ல நாங்க தேவையா? உனக்கு அந்த காக்கி நாடாவா இல்ல இந்த பாவாடை நாடாவா? பாவாடை நாடாவா?
அப்படின்ற மாதிரி. இல்ல அவரு கொஞ்சம் உக்கிரமா தான் பேசியிருக்காரு. நீங்க வந்து கூட்டணி எங்க தயவுல தான் இருக்கு, எங்களை நம்பிதான் நீங்க இருக்கீங்க, நல்ல விஷயம். கூட்டணியா நீங்க வந்து கேட்கறதுன்றது ஒரு நல்ல விஷயம். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இவன் தான் அப்படின்ற மாதிரி இந்த சாய்குமார்னு ஒருத்தர் இருக்காரு, தலைமைச் செயலாளர். அவர் தான் எல்லாத்துக்கும் காரணமே. அவர் பண்ற அட்டூழியம் தான் ஆக பெரும் அட்டூழியமா மாறி இருக்கு. எவனாவது ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய கட்சி, இடதுசாரிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சிக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்களா? அவங்க போராட்டத்துக்கு கூப்பிட்டா நீங்க போக கூடாது, காக்ரோச் பார்ட்டிக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லி ஒரு சர்க்குலர் எவனா அனுப்புவானா? ஒரு வட்டாட்சியர் இந்த மாதிரி எங்கேயாவது பண்ண முடியுமா? ஒரு வட்டாட்சியர் அவர் வந்து இடதுசாரிகள் எத்தனை பேர் இருக்காங்கன்றதை எண்ணிக்கை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ அதிகாரிகள் அவங்க இஷ்டத்துக்கு சில விஷயங்கள் பண்றாங்க. இவர் ஒரு அதிகாரி, ஒரு சிஎம் ஒரு அதிகாரி மேல நம்பிக்கை வச்சிட்டாரு தான். ஆனா அந்த அதிகாரி பண்ற எல்லாத்தையும் வந்து எப்படி ஏத்துக்க முடியும்? இப்போ பெரிய பிரச்சனையா மாறினது இந்த வட்டாட்சியர் குஜிலியம் பாறை வட்டாட்சியர் பண்ணவர், அந்த அவர் பண்ணது. அதுக்கப்புறம் காலேஜ்க்குள்ளார இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு ப்ரொட்டஸ்ட்டுக்கு போகக்கூடாது, காக்ரோச் பார்ட்டி இடதுசாரிகள் கூப்பிடுற ப்ரொட்டஸ்ட்டுக்கு எல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த மாணவன் அந்த இது அம்பேத்கர் அயலக உதவித்தொகை, அந்த இந்த மூணு விஷயத்திலுமே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? குஜிலியம்பாறை வட்டாட்சியர் வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. அந்த அறிக்கை இருக்கு இல்லையா, அது வந்து தமிழ்நாடு அரசால வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. இந்த மாணவனோட விவகாரத்துல வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதை தாண்டி தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கு? இந்த மாணவர் விவகாரம் கூட விடுங்க, இது கூட ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு. ஆனா அதுவும் கவனிக்க வேண்டியது முதலமைச்சருடைய, ஏன்னா இது எல்லாத்தையும் அவர் பாக்குறாரான்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. இது எல்லாமே இவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட முடிஞ்சிருதான். ஆமா, முதலமைச்சர்கிட்ட போறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட எல்லாமே முடிஞ்சிருது. அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா இன்னும் ஆணவ கொலையை பத்தின ஒரு சட்டம் ஏற்றதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. முதலமைச்சர்கிட்ட பேசி தீர்வு காண முடியல. வேற ஏதாவது இடதுசாரி இவங்க இஸ்லாமியர்கள் ஏதாவது போய் ஏதாவது ஒரு விஷயம் பேசணும், கன்வே பண்ணணும்னு நினைச்சா முடியல. ஏன்னா இவரை தாண்டி அங்க போக முடியல. எப்படி இதுக்கு முன்னாடி இருந்த அரசுக்கு ஒரு சில அதிகாரிகள் ஒரு முட்டுக்கட்டையா இருப்பாங்க, அதாவது முதல்வருக்கு முன்னாடி பி என்ற மாதிரி ஏதோ ஒரு பேர்ல இருப்பாங்கல்ல, இவங்க தான் அதிகாரி. இவங்க போறதுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க, அதை பத்தி பேசக்கூடாது, இதை பத்தி பேசக்கூடாது, இதை பத்தி பேசக்கூடாது, அதை பத்தி பேசக்கூடாது, எதை பத்தியுமே நீங்க பேசக்கூடாது. அப்ப என்ன பண்ணும்? போய் உட்காரிங்க, அவரை பாக்குறீங்க, 2 நிமிஷம் நல்லா பாத்துக்கிட்டே இருக்கீங்க, உத்து பாத்துக்கிட்டே இருக்கீங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு நீங்க எந்திரிச்சு வந்துடணும். இதுக்கு எதுக்கு நான் போய் பார்க்கணும்? வரேன், நான் வீட்டுல இருந்தே பார்த்துக்கிறேன், ஒரு போட்டோ இருக்கும், நான் அதுலயே உட்காந்து 2 நிமிஷம் நான் பாத்துக்கிறேன்ருவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு முதலமைச்சரா நீங்க மாறிடாதீங்க. உங்களுக்காக நீங்க ஒரு அதிகாரியை வச்சிருந்திருக்கலாம். அந்த அதிகாரி என்ன பண்றாருன்றதை நீங்க தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு வரக்கூடிய குயரிஸ உங்களுக்கு வருதா இல்லையா, சில விஷயங்களை நேரடியா நீங்களே கண்காணிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இதை நான் வந்து ஆர்டராலாம் சொல்லல. முன்னாடி இருந்த முதலமைச்சர் மாதிரி மாறிடாதீங்க. அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரா மாறிடாதீங்க. அதிகாரிகள் பயப்படக்கூடிய முதலமைச்சரா நீங்க இருந்தீங்கன்னா தான் இந்த தவறுலாம் நடக்காது. ஏன்னா உங்களுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிக்கே புரொட்டஸ்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு வரும்? அரசை தவிர, முதலமைச்சரை தவிர வேற யாருக்கு அந்த அதிகாரம் வந்துட போகுது? அப்போது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா தெரியாம போச்சா? உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா கூட ஓகே, சரி பரவாயில்ல, தெரிஞ்சே ஒரு டிசிஷன் எடுத்திருக்காருன்னு விட்டுறலாம். உங்களுக்கு தெரியாமலே போச்சுன்னா அது ஆக பெரும் சிக்கல்ல. உங்களுக்கே தெரியாம ஒரு அரசாங்கம் இப்ப இங்க நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இது தாவேகாவுக்கு நல்லது கிடையாது, இந்த கவர்மெண்ட்டுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா இன்னைக்கும் வந்து அந்த 2 இல்லைன்னா பெரும் பஞ்சாயத்து வரும். அவங்களோட 2 நம்பிதான் இருக்கீங்க. உங்களுடைய அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமான்னு தெரியல, நீங்க 108ல வந்து நின்னது. நீங்க 108ல வந்து நின்னதுனாலதான் 2 பேர் கூட்டணி வைக்கலாம், இதெல்லாம் நடந்தது, கண்ணுக்கு முன்னாடி வந்து போச்சு. நீங்க வந்து 108 ஜெயிச்சதுனால தான் இப்ப இவங்களுடைய தயவும் உங்களுக்கு தேவைப்படுது. நீங்க ஜெயிச்சிருந்தீங்க, இவங்களோட தயவு தேவைப்பட்டிருக்காது. ஆனால் உங்களுக்கு ஒரு அரசுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது கூட்டணி அரசு, கூட்டணி அரசாங்கம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அதெல்லாம் காப்பாத்திக்கணும்னா இவங்களோட இணக்கமா போகணும்னு சொல்ல வரல. இவங்க உங்களோட இணக்கமாலாம் இருக்க மாட்டாங்க. இவங்க எப்பவுமே உங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்த பாதை அந்த மாதிரி, அவங்க இத்தனை வருஷமா இருந்த கூட்டணி அந்த மாதிரி, உங்களுக்கு இணக்கமாலாம் அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஈடுபடாம, அதிகாரிகள் ஈடுபடாம நீங்க தான் பாத்துக்கணும். அவங்களுக்கு ஏதாவது முதல்ல நீங்க வந்து களத்துல வந்து இறங்கி இருக்கணும். சிடிஆர் அவர்கள் போய் பேசி இருக்கிறதா தான் சொல்றாங்க. அவருதான் முதல்ல பேசி எல்லாம் பண்ணதா சொல்றாங்க. அவரு இந்த அறிக்கையா கொடுத்திருக்காரு. இத போய் ஆனா இதுவாவே இருக்கக்கூடாது, நடந்திருக்கவே கூடாது இல்ல அப்படின்ற ஒரு கேள்விதான். முக்கியமா எல்லாரும் சொல்றது அதிகாரிகளின் பிடியில் மாட்டிக்கிட்டாரோ, இந்த அதிகாரி சொல்றத அப்படியே நம்புறாரோ அப்படின்ற பல சந்தேகங்கள் இருக்கு. அது விரைவில் ஏதாவது முற்றுப்புள்ளி வச்சா நல்லா இருக்கும். ஆனா இந்த மாதிரி பேசுறது வந்து இதுவா, எங்க ஆட்சியில தான் வந்து தயவுல தான் நீங்க என்ன ஆட்சியே பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு கண்டனமா நம்ம தெரிவிச்சுட்டு போயிடலாம் தவிர என்னோட இதுல தான் நீ இருக்கு, நீங்க அவங்கள அரே பாய் நீ என்ன சீண்டி பார்த்துட்ட, என் தன்மானத்தை தூண்டி பார்த்துட்டேன்னும் போது நீங்க அவங்களுடைய கட்சியை வந்து
டார்கெட் பண்ணி யாரோ ஒரு ஆட்சியர் இப்படி ஒரு வட்டாட்சியர் இப்படி பண்றாருன்னா அவர் சொல்றதுல உண்மை இருக்குல்ல, எங்களை நம்பிதான் உங்க ஆட்சி இருக்குன்றது ஒரு அலாரம். எங்களை நம்பி நீங்க மறந்துடும்ல தாவேகா, ஐயோ ஆமால நம்ம கூட்டணி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம ஏதோ பெரிய மெஜாரிட்டியில இருக்க மாதிரி அந்த எண்ணம் வரக்கூடாதுல்ல. உங்களுக்கு மெர்சல் படத்துல ஞாபகம் வருமா, அந்த விஜய் அவர்களை பிடிச்சி நீங்க கருப்பா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்கல்ல, அப்போ ஒரு டைலாக் வரும்ல, இதெல்லாம் எனக்கு இல்லம்மா, எனக்கு முன்னாடி கமலஹாசன் ஷாருக் கான் அந்த மாதிரி பெரிய ஆளுங்களுக்கே நடந்திருக்குது, நாம ஒன்றும் கிடையாது அப்படின்னும் போது அதே மாதிரிதான். நீங்க மெஜாரிட்டியில ஜெயில, நீங்க 108ல தான் இருக்கீங்க. நீங்க உங்களை இப்ப ஆட்சியை கலைச்சா நீங்க 200 சீட்டு ஜெயிப்பீங்கன்றது வேற. ஆனா இப்ப இந்த ஆட்சியை கலைக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இந்த இடத்துல இது தேவையில்லாத ஒரு சங்கடம் தானே, அதை வச்சுக்காதீங்கன்றதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இல்லை நம்ம ஆளுங்க டக்குன்னு உள்ளார வந்து இவரை வேணா முதலமைச்சரா போய் இருக்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு 4 கமெண்ட் வரும், அதுக்காக சொன்னேன். கண்டிப்பாங்க. தொடர்ந்து பல செய்திகள் நாளைக்கு நம்ம பேசுவோம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி.